வந்தே தீருவேன். அத்தியாயம் 1. அவன் திணறிக் கொண்டிருந்தான். அவன் உடம்பு திகுதிகுவென எரிந்து கொண்டிருந்தது. ஏன் எனக்கு உடல் எல்லாம் இப்படி எரிகிறது? சுரில் சுரில் என நெருப்பு காயம் படுவது போல் உடல் எல்லாம் எரிந்தது. ஏன் இப்படி எரிகிறது என தெரியவில்லையே. அம்மாவிடம் சொல்லி கை வைத்தியம் பண்ண சொல்ல வேண்டும். ஆமா, ஏன் என்னை சுற்றி எல்லாமே நிழலாக தெரிகிறது? நான் ஏதாவது கனவு கண்டு கொண்டிருக்கிறேனா? ஒரே இருளாக இருக்கிறதே. பா, ஏன் இப்படி அனல் வீசுகிறது? ஏசி வேலை செய்யவில்லையா என்ன? அப்பா அப்பா, ஏசி ஆன் பண்ணுங்கப்பா. இந்த அப்பா வேற கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு நைட்டு வந்து நான் தூங்குறப்போ ஏசி ஆஃப் பண்ணிடுவார். ச்சே, அம்மாவிடம் சொல்லி அவருக்கு திட்டு வாங்கி தர வேண்டும். நாளைக்கு காலேஜ் டூர். பட்டு வேற வந்துடுவான். இந்த தடவை ட்ரீட் அவனுடையது. காலேஜ் ஃபைனலில் அவனை விட நான் தான் அதிக மார்க். பா, என்ன இது இப்படி கொதிக்கிறது? தோலை வெந்து போவது போல். அப்போது இருட்டு விலகி சின்ன சின்னதாக வெளிச்சத்தை நோக்கி அவன் தள்ளப்பட அந்த நெருப்பு வெம்மைக்கான காரணம் புரிந்தது. ஏதோ ஒன்று திகுதிகுவென எரிந்து கொண்டிருந்தது. ஆக, இதுதான் இந்த வெம்மைக்கு காரணமா? அதை விட்டு தள்ளி நகர்ந்து வந்தவன் அப்போதுதான் கவனித்தான். அந்த எரியும் பொருளுக்கு அருகில் நின்று அப்பா கதறிக்கொண்டு தலையாக அடித்து அழுது கொண்டிருந்தார். ஈர வேட்டி அணிந்திருந்தார். கையில் தீப்பந்தம் வைத்திருந்தார். இருவர் அழும் அவரை தாங்கி பிடித்திருந்தனர். என்ன இது? அப்பா, ஏன் இப்படி அழுகிறீர்கள்? என்ன விஷயம்? அம்மா அம்மா எங்கே? அம்மாவுக்கு ஏதாவது? நோ, அம்மா! நினைத்த நொடியே அவன் வீட்டு வாசலில் இருந்தான். இப்போது அங்கே அவன் அம்மாவும், சித்தி, பெரியம்மா, இன்னும் சில பெண்களும். அட, பட்டு கூட அவனும் அழுது கொண்டிருக்கிறானே. யாருக்கு என்ன ஆனது? பட்டு எங்கே வெளியே ஓடி வருகிறான் அழுது கொண்டே? பைக்கை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறானே. அந்த பட்டு வந்து நின்ற இடம் மீண்டும் அதே அப்பா அழுது கொண்டே நின்றிருந்த இடம்தான். அவனை பார்த்ததுமே அழுது அரைச்சிக்கொண்டே ஓடி வந்து பட்டுவை கட்டி கொண்டு கதறினார் அப்பா. ஏன் அழுகிறார்கள் எல்லோரும்? அப்பா அப்பா, பட்டு பட்டு! அருகில் வந்து அவன் கூப்பிட்டது யாருக்கும் கேட்கவில்லையா? தெரியவில்லை. அது கூட பரவாயில்லை. அவன் இருக்கும் பக்கம் கூட யாரும் திரும்பவில்லை. ஏன் ஏன்? கேள்வி முளைக்க அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அது ஒரு மயானம். இங்கு எதற்கு? அப்படியென்றால்? ஏதோ புரிந்தவனாக எரியும் பொருளை உற்று பார்த்தான். மறு நிமிடம் ஐயோ! பயங்கரமான குரலில் அலறினான். அது என் உடல்! வேண்டாம், எரிக்காதீர்கள் பாவிகளா! என் உடலை கொடுங்கள்! கோபத்துடன் சொல்லியபடியே ஓடியவன் சட்டென நின்றான். அங்கே எரிவது என் உடல் என்றால் அப்போது பேசிக்கொண்டிருக்கும் நான் யார்? யோசித்தவனுக்கு உண்மை புலப்பட்டது. நான் இறந்துவிட்டேன். ஆம், நான் உயிருடன் இல்லை, இறந்துவிட்டேன். அதனால்தான் எல்லோரும் அழுகிறார்கள். எப்படி எப்படி இருந்தேன்? அந்த விபத்து. ஆம், அதுதான். அந்த விபத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் கண் விழிக்கிறேன். நான் உயிருடன் இருப்பது தெரியாமல் என் உடலை எரித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, முடியாது! என் உடல் எனக்கு வேண்டும்! ஓடிப்போய் அந்த எரியும் சிதையினுள் தாவினான் அவன். சூட்டை பொறுத்து கொண்டு தன் உடலை தழுவி கொண்டான். இல்லை, முடியவில்லை. தன் உயிரை முடிந்தவரை தன் உடலினுள் செலுத்தினான். அதோ என் கால் அசைகிறது, கை அசைகிறது, தலை திரும்புகிறது. அப்பாடா, வெற்றி வெற்றி! ஆஹா, எனக்கு என் உடல் கிடைத்து விட்டது. தீ எரித இடங்களை பரவாயில்லை, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து மாற்றிக்கொள்ளலாம். உயிர் போனால் கிடைக்குமா? இப்படி அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே வெளியிலிருந்து யாரோ அலறினார்கள். ஐயோ, கை கால் அசைது, கால் தூக்குது பாருங்க! அவர் அலற எல்லோரும் 2 அடி பின்னுக்கு நகர்ந்தனர். அப்பாவின் கண்களில் பயம் தெரிந்தது. வெட்டியான் ஓடி வந்தான். தன் கையிலிருந்த நீண்ட கழியால் ஓங்கி தூக்கி கொண்டிருந்த சிதையின் கால்களில் ஓங்கி ஓங்கி அடித்தான். அடி தாழாமல் கால்களும் கைகளும் உள்ளே மடங்க சடக்கென சிதையிலிருந்து எரிந்தபடி அவன் எழுந்து உட்கார்ந்தான். மிக பயங்கரமாக இருந்தது அந்த காட்சி. ஆவென அலறினார்கள் அனைவரும். என்ன இது? ஐயோ என்ற கூக்குரல் அனைவரது தொண்டையிலிருந்தும் புறப்பட்டது பயமுடன். வெட்டியான் விடவில்லை. மீண்டும் தடியை வைத்து எழுந்த அவனது உடலை மீண்டும் மீண்டும் சிதையில் அழுத்தி படுக்க வைத்தான். இவன் அலறினான். விடு விடு, என் உடல் வேண்டும், வேண்டும் எனக்கு! டேய் விடுறா! நீ யாருடா என்னை அடிக்கிறதுக்கு? வலுக்கட்டாயமாக உடலை பிடித்து கொண்டு தொங்கியது அவன் உயிர். முடியவில்லை.
உடலின் ஒவ்வொரு அங்கமும் எரிந்து சாம்பலாவதற்கு முன்னாடியே உயிரின் பிடிமானம் இற்று போய் அவன் வெளியே வந்து தொப்பென விழுந்தான். இப்போது சுத்தமாக அவனால் நிற்க முடியவில்லை. ஏதோ மிதந்து அலைவது போல் தோன்றியது அவனுக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. என் உடல் போய்விட்டது. என் உடல் வேண்டும், உடல் வேண்டும். அது இல்லை, வேறு உடலாவது வேண்டும். நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும். உடல், உடல் வேண்டும். சுற்றி சுற்றி சுழன்ற அந்த பிரேதாத்மாவின் கண்களில் அவன் தென்பட்டான். இப்போது அந்த பிரேதாத்மாவின் கண்களில் சொல்ல முடியாத ஒரு பயங்கரம் ஒளிர்ந்தது. மெல்ல அவனை நோக்கி மிதக்க ஆரம்பித்தது அந்த பிரேதாத்மா. அத்தியாயம் 2. மதுரை ரயில் நிலையம். நேரம் மாலை 5:30. சிவப்பு நிற க்ளோஸ்டு நெக் டிஷர்ட், லைட் ப்ளூ கலர் ஜீன்ஸ், கண்களில் குளிர் கண்ணாடி சகிதம் மதுரை ரயில் நிலையத்தில் வந்து இறங்கினான் சுந்தர்ராஜன். சுருக்கமாக சுந்தர். தோளில் ஒரு டிராவல் பேக், கையில் சிறு சூட்கேஸ் சகிதம். வட நாட்டிலிருந்து வந்த விரைவு ரயிலிலிருந்து இறங்கியவன் சற்று நேரம் நின்று மதுரையின் காற்றை உள்வாங்கி சுவாசித்தான். அப்பா, எவ்வளோ நாளாச்சு இங்கே வந்து. ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்து டாக்ஸியில் ஏறி அலங்காநல்லூர் போகிற வழியில் உச்சிமலை கிராமம் என்றதும் டாக்ஸி கிளம்பியது. வெளியே மதுரையின் இந்த 15 வருட கால மாற்றங்களை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே வந்தான் சுந்தர். கட்டிடமெல்லாம் நிறைய முளைத்து குறுகலான ரோடுகள், நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள், எங்கும் சுடிதார் மயம், தாவணி பெண்களை காணவில்லை. டிரைவர் கச்சிதமாக கேட்டான். என்ன சார், ஊருக்கு புதுசா? தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வர்றீங்களா? கேட்ட டிரைவருக்கு சரியான பூனைக்கண்கள். சுந்தர் சிரித்தான். என் சொந்த ஊரே இதான்ப்பா. அப்படியா? உங்களை பார்த்தா சொந்த ஊருக்கு வர்றவர் மாதிரியே தெரியலையே. ஏதோ புதுசாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியில் தெரியுது. வாஸ்தவன்தான். சுந்தர்ராஜன் மதுரைக்கு வந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. 12 வயதில் தன் தாய் தந்தையுடன் டெல்லிக்கு போனவன்தான். அப்பாவுக்கு அங்கு ஒரு அரசு சார்ந்த வேலை. அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு மாற்றலாகி செல்வதால் வேறு ஊர்கள், பள்ளிகள், பிஇ படிப்பு, பின் கார்ப்பரேட் வேலை என அவன் வாழ்க்கை பிஸியாக நகர்ந்தது. பிறந்த ஊரான மதுரைக்கு தாய் செண்பகம்தான் அடிக்கடி வந்துவிட்டு செல்வாள். அவளுடைய தாய் வீட்டு மனிதர்கள் இங்கு நிறைய உண்டு. தந்தை அழகம் பெருமாளுக்கு விருதுநகர் பக்கம், அவ்வளவாக ஒட்டுதல் இல்லை. தந்தை வழி குடும்பத்துடன். அப்பாவை சித்தப்பா ஒருத்தர் தான் வளர்த்தது. அவரும் இறந்த பிறகு தொடர்பு முற்றிலும் அறுந்து போனது. 12 வயது சிறுவனாக மதுரையை விட்டு சென்றவன் 27 வயது வாலிபனாக கம்பீரமாக வந்து நிற்கிறான். இன்னும் திருமணம் செய்து கொள்ளும் யோசனை வரவில்லை. இப்போது அம்மாவின் வற்புறுத்தலால் மதுரைக்கு ஏதோ வேண்டுதல் நேர்த்திக்கடன் என சொல்லி வந்திருக்கிறான். வரும் ஆடி பௌர்ணமி அன்று குலதெய்வ கோவிலில் பூசை போட வேண்டுமாம். கடந்த சில வருடங்களாக சொல்லி கொண்டிருந்து விட்டு, அம்மா செண்பகம், இந்த தடவை நீ வரலன்னா நான் இனிமே டெல்லிக்கு வரவே மாட்டேன். அம்மா வேணும்னா மதுரைக்கு கிளம்பி வா என சொல்லிவிட்டு கணவன் அழகம் பெருமாளுடன் ஒரு வாரத்திற்கு முன்பே மதுரைக்கு ரயிலேறி விட்டாள். கம்பெனி வேலையாக சற்று பிஸியாக இருந்தவன் வேறு வழியின்றி 10 நாள் லீவ் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். இதோ தாய் மண்ணை நோக்கி. சார், சார், என்ன சார் கண்ணாகினா காண்கிறீங்களா? டிரைவர் சற்று வேகமாக கூப்பிடவும் சிந்தனை கலைந்த சுந்தர், ஒன்றுமில்லப்பா, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வட இந்தியா பக்கம் போய் 10-12 வருஷமாச்சு. அதான் மதுரை அப்போ பார்த்த மாதிரி இல்லையேன்னு யோசிச்சுட்டே வந்தேன். எந்த ஊர் தான் சார் மாறலை? எல்லா ஊரும் காலப்போக்கில் மாறிக்கிட்டே தான் வருது. நம்ம ஊர் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவன் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கிறது. 12 வருடத்திற்கு முன்பு இருந்த டெல்லி இப்பொழுது இல்லை. எவ்வளவோ மாறிவிட்டது. ஒரே இரைச்சல், ஒரே மாசு, தூசு, தொழிற்சாலைகள், ஜன நெருக்கடி, குற்றங்கள் என இந்தியாவின் தலைநகரமே இப்பொழுது பல விதங்களில் பேசு பொருளாகித்தான் வருகிறது. யோசித்து கொண்டே வந்தவனை சில் என்ற குளிர்காற்று வந்து தழுவியது. மெயின் ரோட்டில் இருந்து விலகி மரங்கள், தோப்புகள் அடர்ந்த தார் ரோட்டில் கார் இப்போது சென்று கொண்டிருந்தது. நேர் மேலே அணிவகுத்து நிற்கும் மலைகள் மேகக்கூட்டங்களுடன். மலையடி வாரத்தில் இருந்தது அவனுடைய உச்சி மலை கிராமம். அப்படியே இருக்கிறது ஊர். மண் சாலை மட்டும் தார் சாலையாக மாறியிருந்தது. வயல், தென்னந்தோப்பு, மாமரங்கள் என அதே செழுமையுடன் தான் இருக்கிறது. டிரைவரே ஆச்சரியப்பட்டான். என்ன சார், மதுரையில் இந்த வெயிலில் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது ஏரியா? இந்த இடத்துக்கு ஒரு சவாரி 2 வருஷத்துக்கு முன்னே வந்தாங்க. அப்போ பார்த்ததுக்கு இப்போ இன்னும் செழிப்பாக இருக்கே. டிரைவரின் ஆச்சரிய கேள்வி சுந்தருக்கு வியப்பை அளிக்கவில்லை. ஒட்டுமொத்த கான்கிரீட் மரங்களுக்கு மத்தியில் பசுமையான ஒரு கிராமத்தை பார்ப்பவர்களுக்கு
வியப்பாகத்தான் இருக்கும். அந்த ஊர் கட்டுப்பாடு அப்படி. மொத்தமே 1000 குடும்பங்களுக்குள் இருக்கும். அந்த கிராமத்தின் வாழ்வாதாரமே விவசாயம்தான். யாரும் நிலத்தை யாருக்கும் விற்பதில்லை. விவசாயம் செய்ய முடியவில்லை என்றால் அடுத்து விவசாயம் செய்பவர்களுக்குத்தான் கைமாற்றி விடுவார்கள். வெளியாட்களுக்கோ நில புரோக்கர்களுக்கோ இங்கு சுத்தமாக அனுமதி இல்லை. அதனால்தான் மரங்கள் இன்னும் மரங்களாக, வயல்கள் இன்னும் வயல்களாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது, பசுமை மாறாமல். இதெல்லாம் இத்தனை வருடங்களாக அம்மா பெருமை பொங்க சொல்லி சொல்லி கேட்டவை. பாவம், இந்த டிரைவருக்கு இவை தெரிந்திருக்க நியாயமில்லை. யோசித்து கொண்டே வந்தவன் சட்டென பரபரப்பாகி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா என்றான். சுந்தர் சொன்னதும் டிரைவர் வண்டியை நிறுத்தினான். என்ன சார், ஊருக்கு இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கே. இருப்பா என்றபடி கார் கதவை திறந்து இறங்கியவன் நின்று அந்த அடர்ந்த மாந்தோப்பை பார்த்தான். தோப்புக்குள் இருக்கும் பெரிய பெரிய மாமரங்களுக்கு மத்தியில் அந்த பெரிய ஆலமரம் ஒன்று கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் மனதில் சிறு பயம் தோன்றியது சுந்தருக்கு. அத்தியாயம் 3. விவரமறியாத சிறுவயதில் நண்பர்களுடன் இங்கு வந்து விளையாடுவான். பக்கத்தில் இருக்கும் 18ஆம் படி கருப்பசாமியின் கோவிலுக்கு சொந்தமான தோப்பு அது. மாமரங்கள் காய்த்து தொங்கும் அந்த பகுதியில் கல்லெறிந்து விளையாடுவார்கள் நண்பர்கள் அனைவரும். மாங்காய் விழுந்தால் ஏக குஷி. அதை ஒரு கல்லை வைத்து நசுக்கி கால் சட்டையில் தயாராய் வைத்திருக்கும் உப்பு மிளகாய் தூள் தடவி உடனே ருசிக்க ருசிக்க காலி பண்ணி விடுவார்கள். அந்த தோப்பு காவலாளி மூக்கையன் மூர்க்கமானவன். பகலிலேயே பிரம்மராட்சஸ் போல காட்சியளிப்பான். ஒரு அடி லேசாக தட்டினாலே பல் சிதறிவிடும். தோப்பை சுற்றி சுற்றி வருவான். அவ்வப்போது கள் குடித்து மயங்கி விடுவான். அதுதான் அவனுடைய பலகீனம். தோப்பிலேயே பல நேரம் அவன் அப்படி கிடப்பதுண்டு. அப்படித்தான் ஒரு மாலை நேரம் அவன் அசந்து விட்டான் என நினைத்து கொண்டு சுந்தர் மற்றும் அவன் நண்பர்களும் மாங்காய் திருட வந்து கையும் களவுமாக மாட்டிக்கொண்டனர் மூக்கையனிடம். எல்லோரும் ஓடும்போது கீழே தடுக்கி விழுந்து வாகாக மூக்கையனிடம் சிக்கிக்கொண்டான் சுந்தர். அவனை பிடித்து அந்த பெரிய ஆலமரத்தின் நீண்டு வளர்ந்திருந்த ஒரு கெட்டியான விழுதோடு சேர்த்து கட்டி வைத்து விட்டான் மூக்கையன். கள் குடித்து அப்படியே மயங்கியும் போய்விட்டான். சுந்தரின் கதறல் சத்தம் அந்த அத்வான காட்டில் கேட்டுக்கொண்டே இருந்தது. மணி இரவு 9 நெருங்கிக் கொண்டிருந்தது. சுந்தரும் தங்களைப் போல் தப்பித்து வீட்டிற்கு வந்திருப்பான் என நினைத்த நண்பர்கள் அவரவர் வீட்டிற்கு வந்து விட்டனர். அவன் தோப்பின் காவலாளியிடம் சிக்கியதை அவர்கள் கவனிக்கவில்லை. இன்னும் சிறுவன் வீடு வந்து சேரவில்லை என தெரிந்ததும் செண்பகம் பதற ஆரம்பித்தாள். பள்ளி முடிந்ததும் நண்பர்களுடன் விளையாடிவிட்டு 6:30க்கெல்லாம் வந்து விடுவான். 8 மணி ஆகியும் வரவில்லை என புலம்ப ஆரம்பித்தாள். ஊர் முழுக்க தேட ஆரம்பித்தனர். நண்பர்களின் வீட்டில் விசாரிக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் சுந்தர் காவலாளியிடம் மாட்டியிருப்பது புரிந்தது நண்பர்களுக்கு. தோப்புக்கு மாங்காய் திருட போனது தெரிந்தால் அடி விழும் என பயந்து கொண்டு முதலில் அவனை பார்க்கவே இல்லை என சாதித்தனர். உடனே, எலே பொய்யா சொல்றிய? சாயங்காலம் உங்க கூடத்தே அவன் சுத்திக்கிட்டு கிடந்தேன், நான் பார்த்தேன் என ஒருவர் மிரட்டவும் அழுது கொண்டே உண்மையை கக்கிவிட்டனர். ஐயோ, அந்த மூக்கையின் பொசக்கெட்ட பயலாச்சே, உள்ளைய கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு கடிச்சு வச்சிருக்க போறேன் என்றபடி ஊரே தோப்புக்கு ஓட போகும் வழியில்தான் இருந்தது 18ஆம் படி கருப்பணசாமி கோவில். அந்த படிகளுக்கு மேல் படியில் அடைக்கப்பட்ட கோவில் வாசலுக்கு நேரே மயங்கி கிடந்தார்கள் யாரோ. கோயில் பூசாரிதான் முதலில் பார்த்தது. லேய், யாரோ கோயில் வாசல்ல மேலே படுத்து கிடக்கிற மாதிரியில் இருக்கு. டார்ச் வெளிச்சத்தில் அது சுந்தரம் என தெரிந்தது. பூசாரி ஓடிப்போய் பையனை அப்படியே வாரி எடுத்து கீழே கொண்டு வந்தார். தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவித்து எழுப்ப எழுந்தவன் மலங்க மலங்க அவர்களை பார்த்தான். ராசா என செண்பமும் கிளிப்பேச்சி பாட்டியும் பதற்றத்துடன் ஓடி வந்தனர். ஐயா, தோப்புல இருந்தியன்னல்ல பயிலுவ சொன்னாங்க, இங்கிட்டு வந்து கோயில் வாசல்ல கிடக்கிறியே ஐயா, இங்கிட்டு எப்படி வந்திய? சுந்தரம் சிறிது முழித்துவிட்டு, ஒரு மாமா தான் என் கட்டை அவிழ்த்து விட்டாரு, அவர்தான் கூட்டிட்டு வந்தாரு. இங்கே வந்து நின்னோம், அப்புறம் நான் தூக்கம் வந்து தூங்கிட்டேன். கண்ணை கசக்கியபடியே சொன்னவனை ஊர் தலைவர் கேட்டார். எந்த மாமாடா? சுப்பிரமணி மாமாவா? விக்னேஷ் அப்பேன் சாமி கண்ணு மாமாவா? சேகர் மாமாவா? பொறுமை இழந்தவர் கேட்டார். வேற எந்த மாமாடா இந்த ஊரில் எனக்கு தெரியாத மாமா? அவர் ரொம்ப உயரமாக பெரிய மீசையோடு இருந்தார், கையில் அருவா வச்சிருந்தாரு. இதோ இந்த கருப்பசாமி மாதிரி. சிறுவன் கை காட்டினான். அவன் கை நீட்டிய இடத்தில் கோவிலின் மூடிய கதவின் மேல்
ஓங்கிய வீச்சறிவாளுடன் கருப்பணசாமியின் படம் வரையப்பட்டிருந்தது. அத்தியாயம் 4. அந்த சாமி மாமா தான் வந்தாரு. என் கட்டை அவிழ்த்து விட்டு கண்ணை தொடச்சி விட்டு மாங்காய் கொடுத்து, இனிமே இப்படி திருடக்கூடாது, அது இந்த கருப்பனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி என் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து இங்கே நின்னாரா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரே தூக்கமாக வந்துச்சா, நான் இங்கனையே வந்து படுத்துக்கிட்டேன் என்று தடுமாறாமல் 8 வயது சுந்தர் சொன்னதை கேட்டதும் எல்லோருக்கும் புல்லரித்து போனது. பட்பட்டென கன்னத்தில் போட்டு கொண்டார் பூசாரி. அதே நேரம் சன்னதம் வந்துவிட்டது. அவருக்கு ஆட ஆரம்பித்து விட்டார். எல்லோரும் பயபக்தியுடன் கன்னத்தில் போட்டுக்கொண்டு கும்பிட்டனர். சுந்தரத்தின் பாட்டி கிளிப்பேச்சி கண்களில் கண்ணீருடன் கும்பிட்டாள், செண்பகம் உட்பட. என் கொலசாமி கருப்புசாமி, என் பெயர்ன பத்திரமா கூட்டியாந்தியா ஐயா, என் கும்பிடு வீண் போகல, தப்பு நாங்கள் செஞ்சிருந்தா மன்னிச்சிடையா என நாக்கை கடித்தபடி விழிகளை உருட்டிய பூசாரி முன்னும் பின்னும் ஆடியவராக, டேய், என்ன நம்பினவங்களை நான் என்னைக்குமே கைவிட்டதில்லை. சட்டம் எல்லோருக்கும் ஒண்ணுதேன். திருடினவன் தண்டிக்கப்பட்டா சரிவர காவல் காக்காம இருந்த காவலாளியும் தண்டனைக்குரிய வந்தேன். அந்த மூக்கையன் தன் கடமையை மறந்த காரணத்தினாலே இனி அவன் இந்த கருப்பன் கோவில் தோப்புக்கு காவல் இருக்க லாயக்கில்லை என்றபடி பரக் பரக்கென பயத்துடன் விழித்து கொண்டிருந்த சுந்தரத்தின் தலையில் கை வைத்து, நீ எம்மவன், எங்க போனாலும் என் நினைப்பு உன் நெஞ்சோடையே இருக்கட்டும் என்றபடி மயங்கிவிட்டு பின் தன்னிலைக்கு திரும்பிவிட்டார். எல்லோரும் அடுத்து அறக்க பறக்க தோப்புக்குள் ஓடும்போதே மூக்கையனின் கதறல் சத்தம் கேட்டது. போய் பார்த்த எல்லோருக்கும் அதிர்ச்சி. காவலாளி மூக்கையன் தலைகீழாக மரத்தில் கட்டி தொங்க விடப்பட்டிருந்தான். கதறிக்கொண்டிருந்த அவனது கட்டுக்களை அவிழ்த்து கீழே இறக்கி விட்டனர் சிலர். தரையில் விழுந்து உருண்டு பிறண்டு, கருப்பா, நான் இனிமே குடிக்க மாட்டேன் சாமி, என்னைய மன்னிச்சிடு, என் மேல கருணை வை சாமி என கத்திக்கொண்டே ஓடுவதை உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தான் 8 வயது சுந்தர். அத்தியாயம் 5. பழைய நினைவுகளிலிருந்து மீண்டவன் மீண்டும் காரில் ஏறினான். சற்று தூரத்தில் அந்த கருப்பணசாமி கோவில் தென்பட்டது. மீண்டும் காரை நிறுத்திவிட்டு இறங்கி கோவிலின் காம்பவுண்ட் சுவரை நெருங்கியவன் சட்டென தடுமாறினான். லேசாக மயக்கம் வரும் போல் இருந்தது. பின் தலையை உலுக்கி கொண்டு சுவரை தாண்டி உள்ளே வந்தான். அப்போது நேரம் இரவு 7 மணி. அதே பூசாரி நல்லையா மணியடித்து கருப்பசாமிக்கு ஆரத்தி காண்பித்து கொண்டிருந்தார். நல்ல ஜடை பிடித்த முடியுடன் பெரிய கரிய மீசையுடனும் கருப்பு நிற வேட்டியும் பட்டையான சந்தன குங்கும கீற்றுமாக இருந்தார். அவருக்கு 65 வயது என சொன்னால் நம்புவது சிரமம். ஒரு நரைமுடி கூட இல்லை. கீழே இரண்டொருவர் நின்று கும்பிட்டு கொண்டிருந்தனர். இவனும் போய் நின்றான். அவனை பார்த்த இருவர் முகத்திலும் வியப்பு. அட, ஆறிது என்ற கேள்வி முகத்தில். ஆரத்தி முடிந்து ஆரத்தி தட்டை 18 படிகள் தாண்டி கீழே கொண்டு வந்தார் பூசாரி. ஆரத்தியை கண்ணில் ஒற்றிக்கொண்டு தட்டில் 500 ரூபாயை போட்ட சுந்தரை சற்று அதிர்வுடனும் வியப்புடனும் பார்த்தனர் இருவரும், பூசாரி உட்பட. பூசாரி சுந்தரத்தை ஊடுருவி பார்த்தார். தம்பி, இங்கன தட்டில் காசு போடுறதில்ல, கருப்பு கோவில் உண்டியல்ல தான் போடணும். அதோ அந்த கோயில் உண்டியல்ல போடுங்க என்றார் நல்லையா பூசாரி. அவனும் காசை எடுத்து உண்டியலில் போட்டான். போடும்போது, தம்பி ஊருக்கு புதுசு போல இருக்கு, அதே ஊர் வழக்கம் தெரியல என்றார் சாமி கும்பிட வந்த ஒருவர். தலைவரே, தம்பி இந்த ஊருதே, நம்ம கிளிப்பேச்சியம்மா வீட்டு பேரன் சுந்தரம் என்று தட்டை படிகளின் கைப்பிடி திண்டு மேல் வைத்தபடி இடுப்பில் கட்டியிருந்த துண்டை கழற்றி உதறி தோளில் போட்டுக்கொண்டே வந்தபடி சொன்னார் பூசாரி. என்ன, நம்ம செம்பகம் பையனா? அடையாளமே தெரியலையே, என்னம்மா வளர்ந்துட்டான் என்று விட்டு அவர்கள் கிளம்பி போக சுந்தர் ஆச்சரியத்துடன் பூசாரியிடம் கேட்டான். பூசாரி ஐயா, எப்படி நான் தான் சுந்தர்னு சரியாக கண்டுபிடிச்சிங்க? பின்ன நான் பார்க்க வளர்ந்த பையனாச்சே, அதே முகம், அப்படியே செம்பகம் சாயல், நெத்தியில் கிணத்துல நீஞ்சும் போது அடிப்பட்ட காயத்தோட வடு வேற. பயந்தாப்பில் இருந்த ஒன்றை நான் தானே மந்திரிச்சேன். தெற்கு பக்கம் வாவையா வயலுக்கு பக்கத்தால் இருந்த கிணத்துல நீஞ்சறேன்னு சொல்லி கீழே விழுந்து படியில் மண்டை இடித்து மயங்கினப்போ நான் தான் உன்னை ஓடியாந்து தூக்கினேன். அந்த வடு மாறுமா மறையுமா? தன் வெற்றிலை காவி பற்களை காட்டி சிரித்தார் பூசாரி. சுந்தரும் புன்னகைத்தான். நல்லா இருக்கீங்களா? கருப்பன் இருக்கிறப்போ எனக்கு என்ன குறை? நீ எப்படி தம்பி இருக்க? நல்லா இருக்கேன்.
சரி, நேரமாகுது, அம்மா காத்துட்ருப்பாங்க, நான் வரேன் என்றபடி திரும்பி நடந்தான் சுந்தர். அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்த பூசாரிக்கு திடீரென உடல் சிலிர்த்தது. முகம் முழுதும் வேர்க்க ஆரம்பித்தது வெள்ளமாய். தம்பி, கொஞ்சம் நில்லுங்க என்ற பூசாரியின் உரத்த குரலில் திகைத்து போய் நின்றான். கோவிலின் காம்பவுண்ட் சுவரை தாண்ட போன கால்கள் அப்படியே நின்றது. திரும்பினான். என்னங்கய்யா? போகாதீங்க, உள்ள வாங்க என்றதும் ஒன்றும் புரியாமல் விழித்த சுந்தரை உள்ள வாங்கன்னு சொல்றேன்ல என்ற பூசாரியின் அதட்டல் திகைக்க விட்டது. திகைத்து நின்ற சுந்தரை கையை பிடித்து மீண்டும் கோவிலினுள் விடுவிடுவென்று அழைத்து வந்தார் பூசாரி நல்லையா. ஹே, வாட் ஆர் யூ டூயிங் என்று சற்று கோபத்துடன் கேட்ட சுந்தரை பொருட்படுத்தாமல் விடுவிடுவென படிகளில் ஏறி உள்ளே கருப்பனின் அருவாளில் சொருகி வைத்திருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவன் கையில் திணித்தார். கருப்பனின் பாதத்தில் இருந்த விபூதியை அவனது நெற்றியில் பட்டையாக பூசினார். கருப்பு கயிறு ஒன்றை எடுத்து மந்திரித்து அவன் வலது கையை நீட்டச் சொல்லி கட்டிவிட்டார். சுந்தருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன பண்றீங்க மேன்? ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அவன் கேள்விக்கு அவர் ஏதும் பதில் சொல்லாமல் வெளியே நின்றிருந்த காரை பார்த்தபடியே இவனிடம் பேசினார். உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இருக்கு. ஃபோன் பண்ணி உன் அப்பா அம்மாவை இங்கே வர சொல்லு. சுந்தருக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன ஏதுன்னு விபரம் சொல்லாமல் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அவங்கள எதுக்கு இங்கே வர சொல்லணும்? நான் டாக்ஸியில் தான் வந்திருக்கேன். நானே வீட்டுக்கு போயிடுவேன் கொஞ்ச நேரத்தில். ஏதாவது சொல்கிறதுனா நான் வீட்டுக்கு போனதும் சொல்லிடுறேன். நான் இப்போ கிளம்புறேன். கோபத்துடன் திரும்ப போனவனை, நீ இப்போ போக முடியாது. இது கருப்பனோட உத்தரவு. அவன் எப்போ உன்னை போக சொல்கிறானோ அப்போதான் நீ இந்த கோவில் வாசலை தாண்ட முடியும். தீர்மானமாக உத்தரவிட்டது பூசாரியின் குரல். சுந்தரம் பொறுமை இழந்தான். நான்சென்ஸ், இதுக்கு தான் இந்த ஊருக்கே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சாமியை வச்சு எதையாவது சொல்லி காசு பிடுங்கிறது. 500 ரூபாய் வேண்டான்னு சொன்னப்பவே நான் நினச்சேன் 5000 ரூபாய்க்கு நீங்கள் இப்படி பிளான் போடுறது இருக்கும்னு. இப்படி இவர்கள் காரசாரமாக பேசி கொண்டிருப்பதை கோவிலுக்கு வெளியே சற்று தள்ளி காரின் மேல் சாய்ந்தபடி நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்த அந்த டிரைவர் குழம்பினான். என்ன நடக்குது அங்க? வெளியே வர கஸ்டமரை ஏன் பூசாரி வேண்டாம்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறார்? இங்கிருந்தபடியே கத்தினான். சார், இருட்டிடுச்சு சார், வரீங்களா? இருட்டு பாதை வேற, தனியாக போகணும். அவன் குரலை கேட்டதும் சுந்தர் கோபத்துடன் பூசாரியை முறைத்துவிட்டு கோவில் வாசலை தாண்டி வெளியே வந்தான். பூசாரி அவனையே வெறித்தார். நீ கேட்காம போறது கருப்பனோட உத்தரவை. எப்படி இருந்தாலும் நீ திரும்பி இங்கே தான் வந்தாகணும். உரிமைய பூசாரியை முறைத்து கொண்டே போய், டிரைவர் காரை எடு. சுத்த நான்சென்ஸ். என்னை திட்டிவிட்டு எலுமிச்சம்பழத்தை வெளியே எறிந்துவிட்டு பின் சீட்டில் ஏறினான் சுந்தர். ஏன் சார், என்ன சார் ஆச்சு என்று கேட்டபடியே டிரைவரும் வண்டியை எடுத்தான். கார் சீறிக்கொண்டு கிளம்பியது. பூசாரி கிளம்பிய காரையே பார்த்தார். பின் சீட்டில் சுந்தருக்கு பக்கத்தில் அந்த உருவம் தெரிந்தது. அவர் கண்களுக்கு பளிங்கு நிற வெள்ளை விழிகளுடனும் புசு புசுவென்ற புகை போன்ற அந்த உருவம் தலையை திருப்பி எட்டி பூசாரியை பார்த்து படு பயங்கரமாக முறைத்தது. அந்த காரின் பின் கண்ணாடி வழியே தெளிவாக தெரிந்தது அந்த இருட்டிலும். பூசாரி திரும்பி கருப்பனை பார்த்தார். கருப்பா, இது என்னப்பா சோதனை? ஊருக்குள்ள நுழையும் போதே கூடவே எதையோ கூட்டிக்கிட்டு போறானே, என்ன நடக்க போகுதோ புலம்பினார் பூசாரி. கருப்பசாமியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அத்தியாயம் 6. வீடு வந்து சேர்ந்த சுந்தர் அப்பா அம்மா பாட்டியை பார்த்ததும் கோவிலில் நடந்ததை எல்லாம் கிட்டத்தட்ட மறந்தே விட்டான் எனலாம். பாட்டி கிளிப்பேச்சி பேரனை கட்டிப்பிடித்து உச்சி மோர்ந்தாள். தன் பேரனை அண்ணாந்து பார்த்து பேச வேண்டியதிருந்தது அவளுக்கு. கொள்ளை பெருமை அதில். ஐயா சுந்தரு, எம்பூட்டு ஒசரம் வளர்ந்துருக்கிற என் தங்கம். இம்பூட்டு நாள் ஆயிடுச்சு இந்த கிளவியை காங்கிறதுக்கு. உன் ஆத்தா அப்பந்தேன் அடிக்கடி வருவாய்ங்க, நீதேன் வாரதே இல்லைங்கன்னு செல்லமாக கோபித்து கொண்டாள் பாட்டி. சுந்தர் பாட்டியின் பொக்கை வாய் சிரிப்பை பார்த்துவிட்டு பாட்டியின் கன்னத்தை பிடித்து ஆட்டினான். பாட்டியின் காதுகளில் பாம்படம் நீண்டு தொங்கியது. அப்படியும் இப்படியும் ஆடியது. அதென்ன, ஃபோனில் வீடியோ கால் பேசுவேனே, வாரா வாரம், அப்புறம் என்ன என் பேச்சு கிழவிக்கு? அப்படித்தான் செல்லமாக கூப்பிடுவான் பாட்டியை. பாட்டிக்கு என ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்திருக்கிறான். அதை யூஸ் பண்ணவே தனி ஆளை வேலைக்கு அமர்த்தி இருந்தாள் கிளிப்பாட்டி. ஃபோனில் பேசினாப்புல ஆச்சா? என் காலை கண்ணுக்குட்டிய நேரில் பார்க்குறாப்புல ஆகுமா என்ற பாட்டி நெற்றியோரம் கூரை போல் தன் வலது கையை வைத்து சுந்தரை கூர்ந்து நோக்கினாள். என்னையா கும்முன்னு கருப்பங்கோயில் விபூதி வாசம் அடிக்குது உண்மையில? கையில் வேற கயிறு புதுசாக கட்டியிருக்கியே, வார வழியில் நம்ம கோயிலுக்கு போனையா? பாட்டி கேள்வி கேட்டதும் சுந்தரின் முகம் கோபத்தை வெளிப்படுத்தியது. ஆமா என்றவன்,
மம்மி என்று தன் தாயிடம் திரும்பினான். இதுக்கு தான் மம்மி நான் வர்றதே இல்லை. ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே உங்கள் பூசாரி எனக்கு வேப்பிலை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன விட்டா என்னை கோவிலுக்குள்ளேயே கட்டி போட்டிருப்பார். அப்பா அம்மா பாட்டி உட்பட புரியாத முகத்துடன் அவனை பார்த்தனர். ஏன்பா என்ன ஆச்சு? அப்பா அழகம் பெருமாள் கேட்டார். பின் என்னப்பா, வந்ததும் முதல்ல கோவிலுக்கு போகலாம்னு போனா அந்த பூசாரி நல்லா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு என்ன வெளியவே விட மாட்டேன்னுட்டார். நானும் எவ்வளவோ கேட்குறேன் என்ன ஆச்சுன்னு. கயிறு மந்திரிச்சு கட்டுறாரு, அருவாளில் இருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் தராரு, விபூதி அள்ளி நெத்தியில் பட்டை அடிச்சு விடுறாரு. நீ வெளியே போகாத, இங்கேயே இரு, உங்கள் அப்பா அம்மாவே கூப்பிட்றேங்கிறாரு. இதெல்லாம் என்ன நியூசன்ஸ்? இவர் விளையாடுறதுக்கு நானா கிடைச்சேன்? சின்ன வயசில் தான் இப்படியெல்லாம் என்ன பயமுறுத்தினாருனா இப்போவும் இப்படியா? என்னை பார்த்தாலே இவருக்கு எப்படி இருக்குமோ தெரியல. படபடவென பொறிந்தவனை அதிர்ச்சியுடன் கேட்டாள் செண்பகம். என்னப்பா சொல்கிற? உன்னை வெளியே போகாதே, கோயிலே இருனாரா? ஆமாம், எரிச்சலுடன் முனகினான். கருப்பன் உத்தரவு, அது இதுன்னு புரூடா வேற. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். அதுக்காக நேத்தி நிறைய விபூதி அப்பிக்கிறதும் கலர் கலராக கயிறு கட்டிக்கிறதும் சாமி பேயின்னு சொல்லி பயமுறுத்துறதும் சுத்த பேத்தல். சாமி ஆடுறது பேய் ஆடுறதுன்னு எல்லாம் ஒரு சைக்கிக் நிலை. பயம்தான் பேய். தைரியமாக இருந்தா எந்த கெட்ட சக்தியும் நம்ம ஒன்றும் பண்ணாது. ஓ லீவ் இட், ஐ எம் கெட்டிங் ஸோ டயர்ட் மாம். பேச்சி, எனக்கு என்ன டிஃபன் இன்னைக்கு என அவன் பழையபடி கலகல சூழ்நிலைக்கு மாறினான். உனக்கு பிடிச்ச தேங்காய் பால் ஆப்பமும் கருப்பட்டி குழி பணியாரம் உண்டா பேராண்டி? வாவ் யம்மி யம்மி. நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றபடி அந்த பெரிய பழைய கால காரை வீட்டிற்கு பின்னாடி கொல்லையில் இருந்த பாத்ரூமிற்கு ட்ரெஸ் டவல் எடுத்துக்கொண்டு குளிக்க போனவனை கவலையுடன் பார்த்தாள் செண்பகம். செண்பகா, கிளிப்பேச்சி பாட்டியின் குரல் அவளை திருப்பியது. அம்மா, ஃபோனை போடு நம்ம பூசாரிக்கு. அதட்டலாக ஒலித்த பாட்டியின் குரலில் கலக்கம் தெரிந்தது செண்பகாவுக்கு. அதே நேரம் கொல்லையில் குளித்துவிட்டு வெளியே வந்து தலை துவட்டி கொண்டிருந்த சுந்தரை குரோதம் நிரம்பிய விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தது பக்கத்தில் இருந்த மரத்தின் மேல் இருந்த அந்த கருப்பு உருவம். அத்தியாயம் 7. மறுநாள் காலை சுந்தர் தன் பால்ய கால நண்பன் கதிரேசன் வரவும் பேசிக்கொண்டே அவன் வீட்டிற்கு புறப்பட்டு போய்விட்டான். மம்மி, நான் நம்ம கதிர் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று விட்டு டிஷர்ட் ஷார்ட்ஸ் ஐஃபோன் சகிதம் தலைமுடி சிலும்ப வெளியே கிளம்பியவனை பெருமையுடன் பார்த்தார் தந்தை அழகம் பெருமாள். அழகு, கம்பீரம், வசதி, நல்ல வேலை, சம்பளம், ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. இருந்தும் ஏனோ கல்யாணம் இன்னும் கூடி வரவில்லை. வந்த வரனெல்லாம் ஏதேதோ காரணங்களால் தட்டி கொண்டே போகிறது. சுந்தருக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. கம்பெனி ப்ராஜெக்ட், ஃபாரின் ட்ரிப், ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா பாட்டி, அவ்வளவுதான். அடிக்கடி வட இந்தியா நண்பர்களுடன் எங்காவது டூர் கிளம்பி விடுவான் வார இறுதி நாட்களில். சுந்தர் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் நல்லையா பூசாரி வீட்டு வாசலில் வந்து நின்று பேச்சியம்மா என்று கூப்பிட்டார். செண்பகம் வந்து அவரை வரவேற்று உள்ளே ஹாலில் சோஃபாவில் உட்கார வைக்கவும் பேச்சி பாட்டி மெல்ல நடந்து வந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். சுந்தரின் அப்பாவும் வந்துவிட்டார். அவர் பூசாரிக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர செண்பகம் சமையல் அறையில் இருந்தாள். மோர் எடுத்துக்கொண்டு வந்து தட்டில் வைத்து பூசாரியிடம் நீட்டினாள். அவர் வாங்காமல், வேண்டாம்மா, நான் இந்த வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன், கூடாது என்றார் தெளிவாக. பாட்டியின் முகம் சுருங்கியது. என்னையா பூசாரி, நேத்து தம்பி வந்து என்னென்னவோ சொல்லுதே, இப்போ கொடுத்த முறை வேண்டாம்னு சொல்றீரே, என்ன உண்மை எண்ணம்? வெட்டு 1 துண்டு 2ன்னு சொன்னா தேவலை. பேச்சு பாட்டி சற்று தாழ்ந்த குரலில் ஆனால் திடமாகவே கேட்டாள். பூசாரி கண்ணை மூடினார். கண்ணுக்குள் அந்த கருப்பு உருவம் ஈ என இழித்தது. கண்ணை திறந்தார். மூவரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர் கேள்வியாய். உம்ம பையன் சுந்தர் இப்போ பெரிய ஆபத்தில் இருக்கான். அதிர்ச்சியானார்கள் அனைவரும். அவன் கூடவே ஒரு பிரேதாத்மா ஒட்டிக்கிட்டு வருது. நேத்து கோவிலுக்குள்ள வந்தவன் கூட பேசிட்டு எதேச்சியா வெளியில பார்த்தப்போ அந்த பயங்கர உருவத்தை பார்த்தேன். காருடைய பின் சீட்டில் உட்கார்ந்து சுந்தரையை இமைக்காம பார்த்துட்டு இருந்தது. என் எண்ணம் சரியா இருந்தா சுந்தர் கோவிலுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அது அவனை விட்டு வெளியேறி அவன் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்கள் மகனை தடுத்தேன். ஆனால் அவன் கேட்கல. நான் கொடுத்த கருப்பனோட எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அந்த கயிறு அவன் கையில் இருக்கிற வர அந்த கெட்ட சக்தி அவன் உடம்புல நுழையாது. அவர் பேச பேச எல்லோரும் அதிர்ந்தனர். என்னையா இப்படி என் தலையில் கல்லை தூக்கி போடுறீரு? கிட்டத்தட்ட அலறினாள் பாட்டி. செண்பகமும் அப்பாவும் அதிர்ந்தனர். நான் சொல்கிறது உண்மைதே. இப்போ உங்கள் பையன் எங்கே?
அவன் அவன் நண்பன் கதிரோட வெளியே போயிருக்கான். இப்படி செண்பகம் சொன்னதும் வெளியே வாசலில் அந்த குரல் கேட்டது. சுந்தர், டேய் சுந்தர், சுந்தர் ஊர்லேருந்து வந்திருக்கானாமே, அதான் அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மத்தியானம் அவனுக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு ஆச்சு, அம்மா சொல்லிவிட்டாங்க. எங்கே சுந்தர், இன்னும் தூங்கிட்டு இருக்கானா என படபடவென கேட்டுக்கொண்டே சுந்தரின் நண்பனான அந்த இளைஞன் உள்ளே நுழைந்தான். அவன் கதிர். அவனை பார்த்ததும் ஹாலில் உட்கார்ந்திருந்த அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் தூக்கி அடித்தது. கதிர் இப்பொழுதுதான் வருகிறான் என்றால் அப்பொழுது சுந்தரி வந்து அழைத்துச் சென்றது யார்? அத்தியாயம் 8. சிலுசிலுவென்ற நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. பல மரங்கள் அடர்ந்து காணப்பட்ட அந்த சிறுமலை கீழே ஊரிலிருந்து எப்படியும் 4-5 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும். அந்த சிறுமலையில் சுந்தர் ஏறிக்கொண்டிருந்தான். அவன் முன்னால் கதிரேசன். சற்று கலைந்த கிராப்பு தலையும் குத்தலான மீசையும் சட்டை வேஷ்டியுமாக மலைப்பாதையில் ஏறிக்கொண்டிருந்தான் அவன். விடுவிடுவென அவன் நடப்பது பின்னால் அவனை தொடர்ந்து வர சுந்தருக்கு சிரமமாக இருந்தது. டே கதிர், இருடா, ஏன்டா இவ்வளோ வேகமாக நடக்கிற? கோ ஸ்லோலி மேன். சுந்தர் கத்தியதும் கதிரேசன் சட்டென நின்றான். மாலை மங்கி இருள் சூழ ஆரம்பித்திருந்த நேரம். பறவைகள் எல்லாம் அதனதன் கூட்டுக்குள் கீச் கீச் என்ற ஒலியுடன் அடைந்து கொண்டிருந்தன. ஏன் கதிர், காலையிலிருந்து உன் கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன். காலையிலேயே இங்கே வந்திருக்கலாமேடா. இப்போது ஈவினிங் ஆகி இருட்ட கூட ஆரம்பிச்சிடுச்சு. லேட் ஆகிடுச்சுன்னா மம்மி திட்டுவாங்கடா, கிளியம்மாச்சி கூட துணப்பாங்க. அப்படி என்னடா எனக்கு ஏதோ அதிசயம் காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற? மூச்சு வாங்கி கொண்டே மேலே ஏறியபடி சலித்து கொண்டு கேட்டான் சுந்தர். கதிர் மெல்ல திரும்பி ஏறி வந்து கொண்டிருந்த சுந்தரை பார்த்தான். ஏனோ அவன் விழிகள் சிவந்து கொண்டே வந்தது. தலையெல்லாம் கலைந்து போயிருந்தது. கீழே இருந்து சுந்தர் கைகளை நீட்டினான். இடையில் ஒரு சிறிய பாறை. அதை தாண்ட வேண்டும். டேய் கை குட்ரா என்றபடி அவன் கையை நீட்ட சற்று பின்னுக்கு நகர்ந்தான் கதிரேசன். அவன் முகத்தில் சற்று பயம் தெரிந்தது. டேய் கை குடுறாங்கிறே, என்னடா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிற? சுந்தர் கத்தினான். சுந்தரின் நீட்டிய கையையே பயத்தோடு பார்த்து கொண்டு நின்றிருந்த கதிரை சுந்தர் புரியாமல் கோபத்தோடு பார்த்தான். டேய், நான் வந்து இன்னும் 24 hours கூட ஆகலை. இன்னும் டேடி மம்மி அம்மாச்சி கிட்ட கூட உட்காந்து பேசலை. அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்டை கூட இன்னும் காண்பிக்கல. நீ வந்து இழுத்துட்டு வந்துட்ட. எங்கேயோ ஒரு அதிசயத்தை காண்பிக்கிறேன் வான்னு கூட்டிகிட்டு வந்த. சரின்னு வந்தால் இப்படி மலை மேலே ஏற வச்சிட்ருக்க. நடக்க முடியல. கொஞ்சம் கை தூக்கி விடுறானா? என்னமோ பேய் மொழி முடிக்கிற. வாட்ஸ் ராங் வித் யூ மேன் என்று பாறையை தாண்டி குதித்து சிலையாக நின்று கொண்டிருந்த கதிரை நெருங்கினான் சுந்தர். இருள் சூழ ஆரம்பித்தது. எதிரில் இருக்கும் கதிர் சற்று மசமசப்பாக தெரிந்தான். சுந்தர் கிட்டே வரவும் சற்று பின்னே நகர்ந்தான். இப்போ எங்கே தான் போக போகிறோம் அதை சொல்லு முதல்ல, அப்புறம்தான் நான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன் என சொல்லியபடி சுந்தர் தான் தாண்டிய அந்த சிறு கற்பாறை மேலேயே உட்கார்ந்து கொண்டான். அருகில் இருந்த சிறு குச்சியில் தரை மேல் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, சொல்லுடா கதிர், எங்கடா போகிறோம், என்ன மிராக்கள் நீ காண்பிக்க போற என்று பேசிக்கொண்டிருந்தவன் கதிரிடமிருந்து எந்த சலனமும் இல்லாமல் போகவே நிமிர்ந்து அவன் இருந்த பக்கம் பார்வையை திருப்பியவன் அதிர்ந்து போனான். சற்று நேரம் வரை அங்கு இருந்த நண்பன் கதிரை காணும். வெறி சென்றிருந்தது அவன் நின்றிருந்த இடம். கதிர், சடார் என்று எழுந்து நின்றான் சுந்தர். டே கதிர், சுற்றுமுற்றும் பார்த்தான். எங்கு சென்று விட்டான் அதற்குள்? கண்ணு கெட்டின தூரம் வரை காட்டு புதர்கள் மண்டிய பக்கவாட்டு பகுதிகள். ஒற்றையடி பாதை. சற்று தூரத்தில் குன்றின் உச்சி தெரிந்தது. மசமசப்பான அந்த அரையிருட்டில் பனைமரங்கள் நிறைய அடர்ந்து தெரிந்தது. அங்கு 2 பனைமரங்கள் உயரமாய் நீண்டு ராட்சசனின் தலையிலிருந்த கொம்பை போல் நீட்டிக்கொண்டிருந்தது. 2 பனைமரங்களுக்கும் இடையில் ஊஞ்சல் போல் காட்டுக்கொடிகளை கொண்டு கட்டப்பட்டிருந்தது கயிறு. அதில் யாரோ படுத்திருந்தார்கள். அப்படியும் இப்படியுமாக அந்த ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது. யாரது? சுந்தர் தொலைவிலிருந்து கூர்ந்து பார்த்தான். யாரோ 2 பனைமரங்களுக்கு இடையில் ஊஞ்சல் கட்டி படுக்கை போல் படுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர். யாரது? கதிரா? இதை காண்பிக்கத்தான் நம்மை வர சொன்னானா? உய் என்ற காற்று பனை மரங்களுக்கிடையில் நுழைந்து அது சலசலத்த சத்தம். விஷ் விஷ் என்று யாரோ காதுக்குள் ரகசியம் பேசும் தினசல் கேட்டது. சுந்தருக்குள் மெல்லிய பயம் எட்டி பார்த்தது. அவனும் நிறைய மலை பிரதேசங்களுக்கு வட இந்தியாவில் ட்ரக்கிங் எல்லாம் போயிருக்கிறான். எல்லாம் நண்பர்களிடம்தான். இப்படி இந்த மாதிரி நேரத்தில் மாட்டியதில்லை, அதுவும் தனியாக. கதிர் இப்படி திடீரென காணாமல் போவான் என்று தெரியாது. அப்படி போனவன் அதற்குள் எப்படி தூரத்தில் உள்ள ஊஞ்சலில் போய் படுத்து ஆடிக்கொண்டிருக்க முடியும்?
இப்போது ஊதக்காற்றுடன் ஏதோ பேச்சு சத்தமும் கலந்து கேட்டது. யாரோ இருவர் குசுகுசுவென்று ரகசியம் பேசும் குரல். யாரது? சுந்தர் சற்று பயத்துடன் கேட்டான். ஹூ இஸ் திஸ்? யாரது? யாராவது ஒளிஞ்சிருக்கீங்களா? கேட்கிறேன்ல, ஆன்சர் மீ. சுந்தர், 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 சுந்தர். யாரோ 3-4 பேர் எங்கெங்கோ இருந்து அழைக்கும் குரல் காற்றில் எதிரொலிக்க சுந்தர் இப்போது உண்மையிலேயே பயந்து போனான். எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடு. சுந்தர், கொஞ்சம் தண்ணி கொடு. தாகம், தாகம், ஒரே தாகம். சுந்தர், எனக்கு உன் ரத்தம் கொடே. சுந்தரை சுற்றி சுற்றி குரல்கள் விதவிதமாய் ரீங்காரமிடத் தொடங்க சுந்தரின் இதயம் தன் துடிப்பை தாறுமாறாக்க தொடங்கியது. சுற்றி சுற்றி பயத்துடன் திரும்பியவனின் கண்களில் அந்த காட்சி தென்பட்டது. சற்று தொலைவில் தெரிந்த அந்த ஊஞ்சலில் படுத்திருந்த உருவம் இப்பொழுது எழுந்து உட்கார்ந்திருந்தது. டே கதிர் என கத்தியபடியே அந்த பனைமரத்து ஊஞ்சலை நோக்கி ஓடினான் சுந்தர். கிட்டே நெருங்க நெருங்கத்தான் அந்த வித்தியாசம் புலப்பட்டது. யாரோ மனித உருவம், அது கதிர்தான் என நினைத்த சுந்தருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. தெளிவில்லாத ஒரு மனித உருவம் அசைந்து கொண்டு கயிற்றூஞ்சலில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு ஓடி வரும் அவனையே கண்கொட்டாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. ஊதுபத்தி புகை போல் நெளிந்து நெளிந்து அசைந்து கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த உருவத்தை பார்த்ததும் பயத்தில் அலறிய சுந்தர் திரும்பி ஓட எத்தனிக்க கல் தடுக்கி இடறி கீழே விழுந்தான். கீழே விழுந்தவனின் கை அருகிலிருந்த முள் மரத்தில் பட்டு கீறியது. அதே நேரம் முள் பட்டு கையில் கட்டிய கருப்பு கயிறு பட்டென அருந்தும் போனது. இதற்காகவே காத்திருந்தது போல் பார்த்து கொண்டிருந்த அந்த உருவம் குப்புற விழுந்திருந்த சுந்தரை புரட்டி போட்டது. அவன் மீது ஏறி அப்படியே உள் புகுந்தும் கொண்டது. ஒரு அமானுஷ்ய அலறல் சுந்தரின் அடித்தொண்டையிலிருந்து புறப்பட்டு அடங்கியது. அத்தியாயம் 9. சுந்தரை காணாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் பதறிக்கொண்டிருந்தது. கதிரேசன் குழம்பிக் கொண்டிருந்தான். தான் வந்து கூட்டி போனதாக அல்லவா வீட்டில் எல்லோரும் சொல்கிறார்கள். கிளிப்பேச்சி பாட்டி அவனை உண்டு இல்லை என ஆக்கிவிட்டிருந்தாள். கதிரேசனின் வீட்டிலும் அவன் காலையிலேயே கிளம்பி வயலுக்கு சென்று விட்டான் என சத்தியம் செய்தனர். பூசாரி மட்டும் சற்று யோசித்துவிட்டு கோவிலுக்கு போய் உட்கார்ந்து விட்டார். கருப்பா, என்ன இது பிரச்சனை? மனம் கேள்வி கேட்டு கொண்டிருக்க கைகள் பூஜை வேலையை பார்த்து கொண்டிருந்தது. இரவு நெடுநேரமாகியும் சுந்தர் வீடு வந்து சேரவில்லை. அவனது போனும் நாட் ரிச்சபிள் என்றதும் சுந்தரின் அப்பா அழகம் பெருமாள் அரண்டு விட்டார். செண்பகம் வாய்விட்டே கதற ஆரம்பித்து விட்டாள். ஐயோ, என் பையன் எங்கே போனான்னு தெரியலையே. ஊருக்கே வரமாட்டேன்னு அடம்பிடிச்சவனை நான் தான் வலுக்கட்டாயமாக வரவழைச்சேன். வந்து இன்னும் முழுசாக ஒரு ராத்திரி கூட ஆகலை, காணோம். என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஆகுதோ தெரியல. இந்த ஊரில் இருக்கும்போது தான் அவனுக்கு ஏதாவது ஆகுது. ஆற்றுல விழுகிறான், கிணத்துல முங்குறான், தோப்பில் கட்டி வச்சு காணோம்னு தேடணும். வெளியூர் போனப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஊருக்குள்ளே நுழையும் போதே இவ்வளோ பிரச்சனை. இந்த கருப்பனை நம்பி தானே வந்தேன். அவன் நேர்த்தி கடனை தீர்க்கிறதுக்காகத்தானே வந்தோம். இப்படியே எங்களை கைவிட்டுட்டானே அந்த கருப்பன். ஹே கருப்பா, நீ ஒரு கடவுள் தானே, கருணையே இல்லையா? ஒரு தாயோட கண்ணீர் உனக்கு புரியலையா? என் புள்ள மேலே அப்படி என்ன கோபம் உனக்கு? செண்பகம் அழுது புலம்பி தள்ளிவிட்டாள். கிளிப்பேச்சி பாட்டி எதுவும் பேசாமல், கருப்பா, குலதெய்வமே, புள்ளைய நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துருப்பா, உனக்கு ரெட்டை பொங்கல் வைக்கிறேன் என மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். விடிய விடிய யாரும் தூங்கவில்லை. விடிந்தது. அழகம்பெருமாள் போலீஸுக்கு போவதென்று முடிவு செய்துவிட்டார். மலையடிவார கிராமம் முழுக்க தேடினர் கதிரேசன் மற்றும் நண்பர்கள். யார் வீட்டிலும் அவன் இல்லை. யாரும் அவனை பார்க்கவும் இல்லை. ஒரே ஒரு சிறுமி மட்டும், அந்த ட்ரௌசர் போட்ட சிகப்பு டிஷர்ட் போட்ட மாமாவா? சாயங்காலம் அந்த மலை மேலே நேற்று ஏறி போனதை பார்த்தேன் என்றாள். கதிரேசன் அவசர அவசரமாக அந்த சிறுமியிடம் கேட்டான். கூட யாராவது போனாங்களா பாப்பா? அந்த பெண் யோசித்துவிட்டு தலையாட்டினாள். யாரும் இல்லை. அந்த மாமா மட்டும் ஏதோ பேசிக்கிட்டே ஃபோனில் சுற்றிலும் படம் எடுத்துக்கிட்டே மேலே ஏறி போனார். நொடி கூட தாமதிக்கவில்லை. மாலை நெருங்கி கொண்டிருக்க கதிரேசன் இன்னும் சில இளவட்ட பசங்களை கூட்டிக் கொண்டு விடுவிடுவென மலை ஏற துவங்கினான். குன்றின் உச்சி வரை இரு பக்கமும் பார்த்து கொண்டே சென்றனர். சுந்தர், சுந்தர்! வாயின் இருபுறமும் கை வைத்து கொண்டே வயிறு எக்கி கத்தினான் கதிரேசன். இருபுறமும் அடர்ந்த புதர்களை விலக்கி கொண்டே வந்தவன் ஓரிடத்தில் கீழே அனாதையாய் கிடந்த சுந்தரின் செல்போனை கண்டான். எடுத்தான். போனை ஆன் செய்தான். முகப்பில் சுந்தரின் புகைப்படம் பளிச்சென்றது. அட கடவுளே, போன் மட்டும் தனியே கீழே கிடக்கிறதே.
சுந்தருக்கு என்னவோ நடந்திருக்கிறது. கடவுளே, இந்த சிறிய ஊரில் அவனுக்கு என்ன நிகழ்ந்திருக்கும்? நான் வந்து கூட்டி போனேன் என்றனர். நல்ல வேளை நான் வயல் வேளையில் இருந்ததை பார்த்த சாட்சிகள் இருந்தனர். இது ஏதோ புரியாத விஷயமாக அல்லவா இருக்கிறது? சுற்றிலும் தேடிக்கொண்டிருந்த தன் சகாக்களை அழைத்தான் கதிரேசன். டேய், இங்க வாங்கடா. சுந்தரோட செல்போன் இங்கன கிடக்குது. பக்கத்துல தான் எங்கனையாவது இருப்பான். நல்லா தேடி பாருங்கடா. நண்பர்கள் ஓடி வந்து, ஏன் கதிரேசு, பக்கத்து மலையிலிருந்து ஏதானும் சிறுத்த புலியில் இறங்கி ஆளை தூக்கி இருக்குமோ என்றனர் கலக்கத்துடன். கருக்கென்றது கதிரேசனுக்கு. அப்படியும் இருக்குமோ? பக்கத்து மலைக்கும் இந்த குன்றுக்கும் இடையில் ஒரு ஏற்ற இறக்கம்தான் இருக்கும். அந்த மலைத்தொடர் நீண்டு அடர்ந்திருக்கும் பசுமை வன பகுதி. சமயத்தில் சிறுத்தை, கரடி யானைகள் கூட அங்கே நடமாடும். அந்த சத்தம் இரவினில் கேட்கும் ஊருக்குள். ஆடு மாடு மேய்ப்பவர்கள் கூட அந்த குன்று வரை சென்று மேய்த்துவிட்டு அவற்றை இருட்டுவதற்குள் ஓட்டி வந்து விடுவார் ஊருக்குள். ஒரு முறை நடுத்தரு முனியப்பன் தன் ஆடுகளை அங்கு மேய்க்கச் சென்று பசுமையான புற்கள் இருக்கும் இடத்திற்காக அந்த காட்டுப்பகுதிக்குள் ஆடுகளுடன் இறங்கியிருக்கிறான். அன்று இரவு அவனுடைய ஆடுகள் மட்டும் கத்திக்கொண்டும் துள்ளிக்கொண்டும் ஊர் வந்து சேர்ந்தன. அவன் மனைவி அவனை காணாமல் குய்யோ முறியோ என கதற ஊரார் தீப்பந்தங்களுடன் குன்றின் மேல் ஏறி தேட, குன்றுக்கு அந்த பக்கம் காட்டுப்பாதையின் இறக்கத்தில் ஒரு புதரில் முனியப்பனின் சிதைந்த உடல் தென்பட்டது. பார்த்த உடனே தெரிந்தது காட்டு யானை தாக்கியிருக்கிறது என. வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதாள் முனியப்பனின் மனைவி. பாவி மனுஷா, குன்னுக்கு அங்கிட்டு போவாதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், இப்படி கேட்காத போயிட்டியே. அவள் கதறியது இப்பொழுதும் கதரின் காதில் ஒலித்தது. நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது அவனுக்கு. கடவுளே, பல நாள் கழித்து சந்திக்கும் என் நண்பனுக்கு ஒன்றும் ஆகியிருக்கக்கூடாது. என் கருப்பா. மனம் உள்ளுக்குள் நண்பனுக்காக கருப்பனிடம் வேண்டி கதறியது. அதே நேரம், டேய் இங்கன வாங்கடா என்ற நண்பன் ஒருவனின் கூக்குரல் கேட்க அடித்து பிடித்து அவன் சுட்டிக்காட்டிய திசையில் ஓடிய கதிர் தட்டென நின்றான். பார்த்த அவன் விழிகள் நம்ப மாட்டாத அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றது. கை கால்கள் நடுங்க தொடங்கியது. பனைமரங்கள் அடர்ந்த அந்த பகுதியில் ஒரு பருமனான மரத்தின் மேல் உச்சியில் 2 கால்கள் மட்டும் தொங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. ஷார்ட்ஸ் அணிந்த கால்கள். அத்தியாயம் 10. கண்களை கசக்கி விட்டு கொண்டான் கதிரேசன். டேய் சுந்தர், நீயாடாது? கீழே இறங்குடா. என்னடா பண்ற? பலங்கொண்ட மட்டும் கத்திக்கொண்டே வந்தான். பனை மரத்தின் அடியில் வந்து நின்று கொண்டே மேலே அண்ணாந்து பார்த்தனர். அது சுந்தர்தான். மரத்தில் என்னமோ செய்து கொண்டிருந்தான். நண்பன் உயிரோடு இருப்பதே கதிரேசனுக்கு ஆசுவாசமாக இருந்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டான். இங்கே இந்த மரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சின்ன வயதிலிருந்தே இவனுக்கு இதே வேலைதான். சொன்னாலும் கேட்க மாட்டான். போய் ஏதாவது ஆபத்துகளில் மாட்டிக்கொண்டு விடுவான் இந்த பையன். இப்பொழுது இந்த மரத்தில் ஏறி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எப்படி ஏறினான் இவ்வளவு உயரத்தில்? உயரம் என்றால் அவனுக்கு பயமாயிற்றே. டேய் சுந்தர், கத்தினான். அங்கன உங்க வீட்டில் எல்லாரும் உன்னை காணாமன்னுட்டு பதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா விடிய மரம் ஏறிக்கிட்டு இருந்திருக்க? குரங்கு பையலே, கீழே இறங்குடா. உரிமையோடு செல்லமாக அதட்டினான் கதிரேசன். எதற்கும் சுந்தர் அசையவே இல்லை. இப்படியெல்லாம் சொன்னா இவன் கேட்க மாட்டான் என்றபடி நண்பர்களில் ஒருவன் கீழே கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து குறி பார்த்து சுந்தரின் மேலே ஏறிய அது விசுவாசமாய் விற்றென்று பறந்து போய் சுந்தரின் தலையில் பட்டென அடித்தது. டேய் பாத்ரா, எங்கனையாவது படாத இடத்துல பட்டுட போகுது என கதிரேசன் திரும்பி கல் எறிந்தவனை திட்டிக் கொண்டிருக்க, கல் எறிந்தவனும் மேலே பார்த்து கொண்டிருந்த மற்ற நண்பர்களும் ஹாவென ஒரே நேரத்தில் அலறினர். என்னடா என்ற குழப்பத்துடன் திரும்பிய கதிரேசன் படு பயங்கரமாக உணர்ந்தான். மேலே பனை மரத்தின் உச்சியில் ஏறி முகத்தை மறைத்தபடி என்னமோ செய்து கொண்டிருந்த சுந்தர் இப்போது கீழே குனிந்து அவர்களை பார்த்தபடி ரிவர்ஸில் திரும்பி மரத்திலிருந்து ஒரு ராட்சத பல்லி போல் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவன் முகம் இப்போது நன்கு தெரிந்தது. அவன் வாயில் ஒரு பாம்பு மாட்டிக்கொண்டு துள்ளி கொண்டிருந்தது. ஊர்ந்து கொண்டே பாதி மரம் வரை கீழே இறங்கியவன் சட்டென ஊர்வதை நிறுத்தினான். அதே நிலையில் இருந்தவாறே வாயில் கவ்வி இருந்த பாம்பை 2 கைகளாலும் பிடித்து எடுத்தான். கீழே இருந்தவர்கள் அதிர்ச்சி நிறைந்த விழிகளுடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே பாம்பின் உடலின் வயிற்று பாகத்தை மீண்டும் வாயில் வைத்து நறுக்கென கடித்தான். அப்படி கடிக்கும்போது 2 கோரை பற்கள் வெளியே நீட்டின. கச்சிதமாக பாம்பின் உடல் 2 துண்டானது. துண்டான பாம்பின் உடலை கதக் முதக் என சுவைத்து சாப்பிட ஆரம்பித்தான். பாம்பின் மாமிச துணுக்குகள், ரத்தம் அவன் முகம், கைகள், கழுத்து என தெறிக்க தெறிக்க சாப்பிடுபவனை பார்த்ததும்
அனைவரும் பயங்கர உணர்ச்சியில் சொல்லனா பீதியில் ஆழ்ந்தனர். ஒருவன் உவே என வாந்தி எடுத்தான். கதிரின் உடம்பு நடுங்கியது. வெளிநாட்டிற்கு சென்று பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்யும் ஒருவன் இப்படியா மரத்தில் ஏறி தவழ்ந்து ஒரு உயிருள்ள பாம்பை கடித்து தின்பான்? அதுவும் ஒரு சாக்லேட்டை சுவைப்பதைப் போல. சுந்தர் என்றான் நடுங்கும் குரலில். சுவாரஸ்யமாக பனைமரத்தின் தண்டு பாகத்தில் தலைகீழாக ஊர்ந்தபடி கிளக் முளக் என்ற சத்தத்துடன் பாம்பை கடித்து மென்று தின்று கொண்டிருந்த சுந்தர் சுவைப்பதை நிறுத்திவிட்டு மெதுவாக நிமிர்ந்து கதிரேசனை பார்த்தான். மாமிச துண்டுகள் வாய்முகமெல்லாம் சிதறியிருக்க என இழித்தான். மே சுந்தர் நஹி ஹோ, மே ரித்தீஷ் ஹோ என்றான் கரகர குரலில். முகம் எல்லாம் வெளுத்து சாம்பல் நிறமாக, கண்கள் முழுதும் அடர்ந்த கருமை நிறத்தை பூசிக்கொண்டிருக்க, வெடித்த உதடுகளின் கடைவாயில் ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்த சுந்தரை பார்த்து விக்கித்து போய் நின்றது கதிரேசன் மற்றும் நண்பர்கள் கூட்டம். அவர்கள் பார்க்கவே குரங்கு தாவுவது போல் வாயில் பாம்பை கவ்விக்கொண்டு அடுத்தடுத்து மரம் தாவி காணாமலும் போனான் சுந்தர். அத்தியாயம் 11. ஒட்டுமொத்த உச்சிமலை கிராமமே உறைந்து போயிருந்தது. மலையின் கீழிறங்கி வந்தவர்கள் சொன்னதை கேட்டு செண்பகம் மயங்கியே விட்டாள். கிளிப்பேச்சி பாட்டி, கருப்பா கைவிட்டுட்டியா என அலறினாள். கோவிலில் கண்மூடி உட்கார்ந்திருந்த நல்லையா பூசாரிக்கு தகவல் பறந்தது. முதல் நாளிலிருந்தே ஏனோ அவர் கோவிலிலேயே உட்கார்ந்திருந்தார். வீட்டிற்கு செல்லவில்லை. கோவிலின் முக்கிய நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள் நாளில் மட்டும்தான் கோவிலை கதி என உட்கார்ந்திருப்பார் பூசாரி. ஒண்டிக்கட்டை. அவருக்கு கருப்பன் தான் எல்லாம். பிறந்தது முதலே அந்த மாந்தோப்பு கருப்பனை பார்த்துதான் வளர்ந்தார். அவரது தந்தையும் கருப்பன் கோவில் பூசாரிதான். கூட பிறந்த தம்பி உண்டு. அவர் நன்கு படித்து மதுரையில் நல்ல வேலையில் இருக்கிறார். நல்லையா கருப்பனே எல்லாம் என இருந்துவிட்டார். இளவயதில் தங்கம்மா என்ற பெண்ணுடன் ஏற்பட்ட காதல் பெற்றோர் சம்மதத்துடன் நிச்சயம் வரை சென்றது. ஆனால் திருமணத்திற்கு முதல் நாள் அந்த பெண் பாம்பு தீண்டி இறந்து விட்டாள். அவள் இறந்த பிறகு சிறிது நாள் தங்கம்மாவின் ஞாபகத்திலேயே அமிழ்ந்து கிடந்தார் பூசாரி. கோவிலுக்கு கூட போக நாட்டமில்லாமல் கிடந்தார். பெற்றோரும் அவர் போக்கிலேயே அவரை விட்டுவிட்டனர். சிறிது நாட்களில் சரியாகி விடுவான் என நினைத்தனர். ஆனால் நல்லையா எதிராக மாற ஆரம்பித்தார். கருப்பனையே நிந்திக்க ஆரம்பித்தார். உனக்கு எவ்வளோ செஞ்சிருப்பேன், உன் கோவிலே கதின்னு கிடந்தேனே, எவ்வளோ விரதம் இருந்திருப்பேன், என் மனசுக்கு பிடிச்சவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, அவளை காப்பாற்றியிருக்க கூடாதா? உன்னை நினச்சவங்களுக்கெல்லாம் இதுதான் கதியா? இனிமே உன்னை பூஜை பண்ண மாட்டேன். என் கையால் உனக்கு படையல் கிடையாது. அவள் என் முன்னாடி வந்தாகணும். அதுவரை நீ பட்டினிதான் என்று கோவிலை திறக்காமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உச்சி மலையில் இருக்கும் ஒரு சிறு குகைக்குள் போய் உட்கார்ந்து விட்டார் நல்லையா பூசாரி. ஊரில் எல்லோரும் அங்கலாய்க்க ஆரம்பித்தனர். இதென்ன ஒரு ஊர்லேயும் இல்லாத பழக்கமா இருக்கே, கோயிலில் பூசை நடக்காம இருந்தா ஊர் என்ன வருது என நல்லையாவை திட்ட ஆரம்பித்தனர். ஊர் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்தை கூட்டி வேறு ஒருவரை பூசாரியாய் நியமிக்க முடிவு செய்து அதன்படி வெளியூரிலிருந்து ஒருவர் வருவது என முடிவும் செய்யப்பட்டது. இனிமேல் நல்லையா பூசாரி வேலைக்கு வேண்டாம் எனவும் முடிவெடுத்தது ஊர் பஞ்சாயத்து. அதே நேரத்தில் உச்சி மலையில் மனம் வெறுத்து தங்கியிருந்த இளவயது நல்லையாவுக்கு விசித்திர அனுபவங்கள் பல நேர ஆரம்பித்தன. அவர் முடங்கி போயிருந்த அந்த குகை எங்கும் சந்தனத்தின் வாசமும் சுருட்டு புகையின் வாசமும் ஒரு சேர அடிக்க ஆரம்பித்தன. கும் என்று கருப்பனுக்கு சாத்தும் செவ்வந்தி மலர்களின் வாசம் வந்து மூக்கை துளைத்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் குதிரையின் குளம்படி ஓசை கேட்டது. பசி மயக்கத்தில் முதலில் அதெல்லாம் பிரம்மை என நினைத்தவர் காதில் ஜல் ஜல் என தடிமனான சலங்கை ஒலி கேட்டது. இப்போது சிறிது நேரத்திற்கெல்லாம் முடங்கியபடி படுத்து கிடந்த நல்லையாவின் முதுகில் சுளீர் என்ற சாட்டையடி விழுந்தது பலமாக. துடித்து போய் தன்னை மறந்து கருப்பா என்றபடி அலறிக்கொண்டு எழுந்தார் நல்லையா. எழுந்தவரின் எதிரே ஆஜானுபாகுவான ஒரு உருவம் வெளிச்ச சிதறல்களோடு நின்று கொண்டிருந்தது, கையில் சாட்டையுடன். கழுத்தில் கனமான மலர் மாலை தொங்க தார்பாய் சீட்ட வேட்டி கட்டும், உடல் எங்கும் சந்தனமும் கரிய பெரிய முறுக்கு மீசையுமாக கண்களில் கோபச்சிவப்புடன் நின்று கொண்டிருந்தான் கருப்பன். நடுநடுங்கி போனார் பூசாரி. கைகளை கூப்பினார். கருப்பா குரல் மிடறு கட்டியது. ஏண்டா, நல்ல கொண்டான் பூசாரி வம்சத்திலிருந்து தலைமுறையா எனக்கு பூசை செய்துட்டு வாரது நிற்கிறதா? யாரோ ஒருத்தன் வந்து என்னை தொட்டு பூசை பண்ணுறத நான் அனுமதிக்கிறதா? நீ என்னை என்னடா நினச்ச? எனக்காக பிறந்தவன் நீ.
இந்த ஊருக்காக பிறந்தவன். உனக்கு என் அருள் பரிபூர்ணமா உண்டு. யாருக்கு தான் இழப்பு இல்லை? தன்னோட இழப்புக்காக என்ன பட்டினி போட்டு நீயும் பட்டினி கிடைப்பாயோ? இன்னொருத்தன் வந்து செய்கிற பூசையை நான் ஏத்துப்பேனா? எழுந்துடுடா முதல்ல. தங்கம்மாவின் ஆயுள் அவ்வளவுதான். அவள் புனிதாத்மா. இதோ பார் என்றதும் சற்று தொலைவில் மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. அந்த மங்கலான வெளிச்சம் மெல்ல மெல்ல பெரிதாகி கொண்டே வந்து ஒரு மிதப்பலான பெண் வடிவமானது. தங்கம்மா! நல்லையாவின் உதடு முனகியது. தங்கம்மாவின் ஆத்மஸ்வரூபம் வெண்ணிற ஆடையில் கருப்பனை வணங்கியபடி நின்று கொண்டிருந்தது. காக்கும் காவல் தெய்வமாகிய கருப்பனை வணங்குகிறேன். தங்கம்மாவின் உதடு மெல்ல அசைந்தது. மகளே, உன்னையே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த மகனுக்கு நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? தங்கம்மாவின் முகம் நல்லையாவை நோக்கி திரும்பியது. மாமா, என் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது. மனம் அமைதியுறு. உனக்கான வாழ்க்கையை தேடிக்கொள். என்னை நினைத்து வருந்தாதே. கருப்பனை கைதொழு. வயதான பெற்றோரை பாதுகாப்பது உன் கடமை. உன் வாட்டம் என்னை நிம்மதி இல்லாமல் அலைய வைத்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து எனக்கு விடுதலை கொடு. தங்கம்மாவின் முகமும் கண்களும் எந்த சலனமும் இன்றி இருந்தது, பிரகாசமாக. சொல்லிவிட்டு பின் மறைந்து விட்டாள். நல்லையாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என்னடா மகனே, இப்பொழுது தெளிவு பிறந்ததா? புன்முறுவலுடன் கேட்டது கருப்பு. என் ஜாமி என கதறிக்கொண்டே தடால் என காலில் விழுந்தான் நல்லையா. மறு நிமிடமே ஒளிப்பிரகாசம் மறைந்து அந்த இடம் பழையபடியானது. கருப்பா என்று அரற்றியபடியே மலையை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார் நல்லையா. இங்கே கீழே வேறு விதமான விஷயம் நடக்க ஆரம்பித்தது ஊருக்குள். மறுநாள் காலை பூசையை தொடங்குவதற்காக புது ஆள் வந்து சன்னதி கதவை திறக்க முயலும் போது கதவு திறக்கவே இல்லை. தள்ளி தள்ளி பார்த்தவர் வந்தவர்களிடம் விபரம் சொல்ல சன்னதி கதவை அவர்களும் தள்ளி பார்த்தும் முடியவில்லை கதவை திறக்க. விபரம் ஊர் முழுசும் பரவி ஜனம் கூடிவிட்டது. உள்ளே திருடனுடன் பூந்துட்டானோ என்ற ஐயம். 5-6 பேர் சேர்ந்து உள்ளே தள்ள முயன்றும் முடியாமல் போக ஏதோ தெய்வ குத்தமோ என பேச்சு வர ஆரம்பித்து விட்டது. கருப்பா, அந்த நல்லையா பைய பண்ண தப்புக்கு ஊர் என்ன சாமி செய்யும்? எங்க மேலே என்ன கோபம் சாமி? ஊர் பெரியவர்கள் கண்ணீர் மல்க கதற ஆரம்பித்து விட்டனர். பின் பெரிய மரக்கட்டைகளை 5-6 பேர் தூக்கி கதவை உடைத்து திறக்க முயல, வேண்டா, ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க என்று கதறிக்கொண்டே ஓடி வந்த நல்லையா கோவில் வாசலை தாண்டி விழுந்து உருண்டு பிறண்டு எழுந்து வந்து சன்னதி கதவருகே ஓடி வரவே கதவு படீர் என திறந்து கொள்ள அப்படியே பாய்ந்து உள்ளே வந்து தடால் என விழுந்து, கருப்பா என் குலசாமி என கருப்பனின் சிலையின் காலை கட்டி கொண்டார் நல்லையா பூசாரி. என்னை மன்னிச்சிடு கருப்பா, தர்மராசா என கரகரவென கண்ணீர் வழிய புலம்பியபடி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடந்த நல்லையாவின் மேல் கருப்பனின் சிலையின் மீது இருந்த மலர் மாலை தொப்பென விழுந்தது. ஊரே அதிசயித்தது. நல்லையா கருப்பன் தன் முன்னே தோன்றியதையும் தான் உணர்ந்ததையும் பார்த்ததையும் தழுதழுத்த குரலில் சொல்லி தன் முதுகை காட்ட நீளமாய் கருப்பன் தந்த சாட்டையடி அதிசயக்கத்தக்க வகையில் ஒரு சாதாரண வடுவாய் உடனே மாறியிருந்தது. நல்லையா பூசாரியின் புகழ் அக்கம்பக்கமெல்லாம் பரவிவிட்டது. முழுக்க முழுக்க கருப்பனின் சேவகனாகி போனார் நல்லையா. ஊரில் எல்லா விதமான நோய்கள், பயந்த குணம், குழந்தைகளின் சின்ன சின்ன பிரச்சனைகள் என கருப்பனின் அருளோடு மந்திரிக்க தொடங்கினார். வேறு நினைவே அவருக்கு இல்லை. திருவிழா நேரத்தில் அவர் மேல் கருப்பசாமி ஆவாகனமாகி ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்வதும் உண்டு. நல்லது கெட்டதுகள் அவர் கண்களுக்கு பளிச்சென தெரியும். இப்பொழுதும் அப்படித்தான். வெகு காலம் கழித்து ஊருக்கு திரும்பி இருந்த கிளிப்பாட்டையின் பேரனான சுந்தரை ஏதோ ஒரு அமானுஷம் தொடர்வதை டக்கென அவர் புலன்கள் உணர்ந்து கொண்டது. அவனை எச்சரிக்கவும் செய்தார். ஆனால் படித்த நவீன இளைஞனான அவன் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. மறுநாள் வீட்டிற்கு வந்து பெரியவர்களை எச்சரிப்பதற்குள் அவனை இப்போது காணவில்லை. கூட அழைத்து போனதாக சொன்ன நண்பன் கதிரேசன் சுந்தர் எங்கே என அவர்களே வந்து கேட்கும்போதுதான் எல்லோருக்கும் விபரீதம் உரைத்தது. பூசாரியிடம் குடும்பமே புலம்ப ஆரம்பித்துவிட அவர் வந்து இதோ கருப்பன் முன் வந்து உட்கார்ந்தவர்தான் எழுந்திருக்கவே இல்லை. மறுநாள் பொழுது விடிந்து பொழுது சாயும் வரை அவர் தியானத்தில் தான் இருந்தார். சூரியன் மறையும் நேரம்தான் கதிரேசன் மற்றும் நண்பர்கள் கூட்டம் வந்து மலையில் சுந்தர் இருந்த கோலத்தை நடுங்கிக் கொண்டே ஊர் பெரியவர்களிடம் தெரிவிக்க அவர்கள் எல்லோரும் தீப்பந்தத்தை பிடித்தபடி மலையில் ஏறி தேட துவங்கி விட்டனர். இங்கே கோவிலில் நல்லையா பூசாரியிடம் ஓர் சிலிர்ப்பு. அவன் காதில் மாமா என்ற ஒரு குரல் ஸ்பஷ்டமாக ஒலிக்க கண்களை திறந்தார். எதிரில் இருந்த கருப்பனின் சிலையை பார்த்தார். அது உருட்டிய விழிகளுடன் கையில் அரிவாளை ஓங்கியபடியே புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தது. மீண்டும் மாமா
என்ற குரல். அது தங்கம்மாவின் குரல் அல்லவா? கோவிலுக்கு வெளியே பார்த்தார். உள்ளே இருந்தபடியே எதிரே சற்று தூரத்தில் பெரிய ஆலமரத்தின் அருகே தங்கம்மா நிற்பது தெரிந்தது. படிகளை விட்டு கீழிறங்கி கோவில் வாசலண்டை வந்து நின்றார். தங்கம்மாவா? ஏது இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்கே? அந்த சூழ்நிலையிலும் அவர் மனதில் சிலிர்ப்பு கலந்த ஆச்சரியம். காற்றுருவமாய் வெண்ணிற ஆடையில் இருந்த தங்கம்மா மெதுவாக நகர்ந்து நகர்ந்து சற்று தூரமாக நின்று கொண்டாள். மாமா, கருப்பனோட உத்தரவு என்னை உனக்கு உதவ சொல்லி. என்ன, கருப்பனோட உத்தரவா? வியந்து போனார் பூசாரி. ஆமாம், ஊருக்குள்ள புதுசா வந்த அந்த பேச்சு வீட்டு பையன் எங்க இருக்கான்னு உனக்கு காண்பிக்க சொல்லி, அதோட அவன் விஷயத்துல உனக்கு உதவ சொல்லியும் எனக்கு உத்தரவு. என் கூட வா, உனக்கு அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்றேன். பூசாரி நம்ப மாட்டாமல் திரும்பி கருப்பன் சன்னதியை பார்த்தார். பின் ஒரு முடிவுக்கு வந்தவராய் அவனை வணங்கிவிட்டு தன் தோல் பையில் சில சாமான்களை எடுத்துக்கொண்டு கோவில் வாசலை தாண்டி, வா தங்கம்மா போகலாம் என்றதும் தங்கம்மா முன்னே மங்கலான வெளிச்ச ஒளியுடன் நகர்ந்து செல்ல நல்லையா பூசாரி அவளை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 12. கருப்பனை மனதில் தியானித்தபடியே தங்கம்மாவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்த பூசாரி சட்டென நின்றார். காரணம், முன்னால் போய்கொண்டிருந்த தங்கம்மா டக்கென நின்றதுதான். நின்றவள் திரும்பி பூசாரியை பார்த்தாள். அதோ பாரு, ஓரிடத்தை நோக்கி கை காண்பித்தாள். அந்த இடம் ஊரின் கடைக்கோடியான சுடுகாடு. பலவித மரங்களும் எட்டி மரமும் அடர்ந்து வளர்ந்து இயற்கையாகவே வேலிக்காத்தான்கள் சூழப்பட்டு 2 பேர் மட்டும் நுழையும் இடமாக இருந்தது வாசல். அமானுஷ்யமான பல குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உள்ளிருந்து. பல பேர் பல குரல்களில் அழுது கொண்டிருப்பது போல். உள்ளே பல இடங்களில் உண்மையாகவே நிறைய பேர் சுற்றி சுற்றி நடந்து கொண்டும் தலை தலையாய் அடித்து கொண்டும், சில பெண்கள் முழங்கால்களை கட்டி கொண்டு தலையை கவிழ்த்தபடியும் பூசாரியின் கண்ணுக்கு தெரிந்தனர். அவருக்கு புரிந்துவிட்டது, எல்லாம் ஆத்மாக்கள், அந்த இடத்தின் உண்மையான சொந்தக்காரர்கள். இங்கா அந்த பையன் சுந்தர் இருக்கா? கேள்வியுடன் தங்கம்மாவை திரும்பி பார்த்தார். அவளோ அவர் திரும்பவும் மிகச் சரியாக ஓரிடத்தை நோக்கி கை காட்டினாள். மீண்டும், அதோ இருக்காம் பார் அந்த பையன். பூசாரி அவள் கை காட்டி இடத்தை திரும்பி பார்த்தார். பார்த்தவர் மிரண்டே போனார். சிதை ஒன்று எரிந்து கொண்டிருக்க அதன் அருகே சற்றும் பயமில்லாமல் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தான் சுந்தர். அதைவிட அவன் செய்து கொண்டிருந்த காரியம்தான் அவரை மிரள வைத்தது. உட்கார்ந்திருந்த சுந்தர் சிதையின் உள்ளே கைவிட்டு வெந்து கொண்டிருந்த பிணத்தின் கை கால்களை வெடுக்கென பீத்து பீத்து ஏதோ தந்தூரி மாதிரி சாப்பிட்டு கொண்டிருந்தான். குமட்டி கொண்டு வந்தது நல்லையாவுக்கு. தங்கம்மா பூசாரியை பார்த்து சொன்னாள், மாமா, நீ நினைச்ச மாதிரி அவன் அந்த அமானுஷத்தின் பிடியிலே சிக்கிட்டான். அந்த ஆத்மா அவனை முழுசா ஆக்கிரமிச்சாச்சு. அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது ஒரு இளவயசு ஆணின் ஆத்மா. அந்த ஆத்மா நல்ல கதியில இப்போ இல்லைங்கிறது அதன் செய்கையிலேயே தெளிவா தெரியுது. இவனை எப்படி காப்பாத்தணும்னு நீ தான் சொல்லு, நான் உனக்கு உதவுறேன். தங்கம்மாவின் குரல் தெளிவாக இருந்தது. அவள் சொல்வதை கேட்டவாறே சுந்தரை பார்த்தபடி நின்றிருந்த பூசாரி சற்று நேரம் கண்களை மூடி கருப்பனை தியானித்தார். பின் கண்களை திறந்து தங்கம்மாவை பார்த்தார். தங்கம்மா, நான் இப்போ கருப்பனை கூப்பிட போறேன். அவன் வார வரைக்கும் இந்த துராத்மாவை என்னை நெருங்க விடாம பார்த்துக்கணும், சரியா? தலையசைத்தாள் அவள். பிறகு தான் கொண்டு வந்த தோல்பையை எடுத்து பக்கத்தில் இருந்த மயான மண்டபத்தில் கொண்டு போய் வைத்தார். மஞ்சள் குங்கும பொடிகளை அள்ளி ஒரு கோலம் அவசர அவசரமாக உருவானது. கொண்டு வந்திருந்த கருப்பனின் அருவாளின் மேலிருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கோலத்தின் மையத்தில் குங்குமத்தை கொட்டி அதன் மேல் நிலையாக உட்கார வைத்தார். பின் பையிலிருந்த மணி மாலைகளை எடுத்து அணிந்து கொண்டார். அதற்கு பிறகு பையிலிருந்த அதனை வெளியே எடுத்தார். நல்ல பெரிய கனமான உடுக்கை. அது கோவிலில் கருப்பனின் முன் அடிக்கும் உடுக்கை. நல்ல தடிமனான சந்தனமும் பழுப்பும் கலந்த நிறத்தில் முறுக்கி கட்டப்பட்டு சந்தன குங்குமம் பூசப்பட்டிருந்த அந்த பெரிய உடுக்கை எடுத்து கண்களை மூடி, கருப்பா, என்னுள் நீ வந்து அந்த துர்சக்தியை ஓட்டி அந்த பையனை காப்பாற்ற அருள் புரி, தெய்வமே என்ற வேண்டுதலோடு உடுக்கையை முதல் அடி அடித்தார். டொம் என அந்த இடமே அதிர்ந்தது. வெக் வெக் என்று பிணத்தின் வெந்த சதை துண்டங்களை கடித்து தின்று கொண்டிருந்த சுந்தர் சடக்கென்று உட்கார்ந்திருந்த நிலையிலேயே கழுத்தை மட்டும் வளைத்து பின்னால் திரும்பினான். மயான மண்டபத்தை அவன் பார்வை வெறித்தது. வெண்மை கலந்த நீல நிற விழிகளும் கண்களுக்கு கீழே அளவுக்கு அதிகமான கருமை நிறமும், முகத்தில் அங்கங்கே நரம்புகள் புடைத்து உதடு முழுசும் வெடிப்பு வெடிப்பாக பார்க்கவே விகாரமாக இருந்தது சுந்தரின் முகம்.
தொடர்ந்து பூசாரியின் உடுக்கை சத்தம் சிறிது சிறிதாக உயர ஆரம்பித்தது. அதை கேட்க கேட்க சுந்தரின் முகம் அஷ்டகோணலானது. கங்காரு எம்புவது போல் ஜங் என்று எம்பி பூசாரியை நோக்கி வேகமாக தாவி வந்தான். ஓரிடத்தில் நின்றபடி டேரோ என்று ஒரு மாதிரி கரடு முரடான குரலில் கத்தினான். கண்களை மூடியிருந்தார் பூசாரி நல்லையா. நிறுத்து, டேரோ என்று ஹிந்தியில் மீண்டும் கத்தியது. பயங்கரமான ஊளை சத்தம் அதன் தொண்டையிலிருந்து புறப்பட்டு நடுங்க வைத்தது. பறவைகள் கீச் கீச் என சிறகுகளை அடித்து கொண்டன. பேய்க்காற்று அடிக்க ஆரம்பித்தது. மரங்கள் மேலும் கீழுமாக ஆட ஆரம்பித்தது. சுடுகாட்டின் சாம்பல் கலந்த மணல் எல்லாம் புழுதியாக மாறி காற்றோடு கலந்து அந்த இடமே ஒரு சாம்பல் காடாய் காட்சியளித்தது. இப்போது பூசாரியின் மேலெல்லாம் சாம்பல் அப்பி கிடந்தது. அவர் அசையாமல் கண்மூடி உடுக்கி அடித்தபடியே இருந்தார். அது பார்த்தது. அங்கிருந்த சற்று பெரிய பெரிய கற்களை திரும்பி ஒரு பார்வை பார்த்ததும் அவை சர் சர் என மேலே காற்றில் எழும்பி பூசாரியை குறிவைத்து விற்றென பாய்ந்து வர ஆரம்பித்தது. சட்டென குறுக்கே புகுந்தது தங்கம்மாவின் ஆவி. பூசாரிக்கு சற்று முன்னே கீழே நின்றபடி பாய்ந்து வந்த கற்களை அப்படியே அந்தரத்தில் நிற்க வைத்து பின் கீழே விழச் செய்தாள் தங்கம்மா. சுந்தரின் அமானுஷ்ய உருவம் தங்கம்மாவை பயங்கர கோபத்துடன் பார்த்தது. மேலும் பெரிய பெரிய காய்ந்த மரக்கிளைகளை எல்லாம் சராமாரியாக தூக்கி தங்கம்மாவை நோக்கி வீச ஆரம்பித்தது. எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தினாள் அவள். இப்போது உடுக்கை சத்தம் உச்சஸ்தாயில் ஒலிக்க ஆரம்பித்து கிராமத்தை எட்டியது. மலை மேல் சுந்தரை தேடிச் சென்ற எல்லோரும் அவனை காணாமல் கீழே இறங்கி விட்டிருக்க, பூசாரி இப்படி சுடுகாட்டு மண்டபத்தில் உட்கார்ந்து உடுக்கை அடித்து கொண்டிருக்கும் விபரம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. சுந்தர் அலங்கோலமாய் இருக்கும் விஷயமும் தெரிந்துவிட அவன் குடும்பம் உட்பட ஊரே சுடுகாட்டு வாசலில் கூடிவிட்டது. பயங்கரமான திகில் திரைப்படம் பார்ப்பது போல் இருந்தது அவர்களுக்கு. கண்மூடி பூசாரி உடுக்கை அடித்து கொண்டிருக்க அவர் முன் அரண் கட்டியது போல் தங்கம்மா நின்று பேய் வடிவம் கொண்டிருந்த சுந்தரின் ராட்சச தாக்குதல்களை சமாளித்து கொண்டிருந்தது. ஒரு வாறு வாரியது அவர்களை. தங்கம்மா என்றனர் வயதில் மூத்தவர்கள் பலர், கிளிப்பாட்டி உட்பட. அம்மா செண்பகமும் பாட்டியும் சுந்தரின் நிலை பார்த்து கீழே உட்கார்ந்து கதற ஆரம்பித்து விட்டனர். ஐயையோ, இதென்ன கிரகம்! ஏ கருப்பா, எங்க காவக்கார சாமி, கோவக்கார சாமி, வந்து இந்த அட்டகாசத்தை நிறுத்தப்பா! கதறி புலம்பினாள் கிளிப்பேச்சி பாட்டி. அடர்ந்த இருண்ட இரவு பொழுதில் அந்த சுடுகாட்டில் குளிந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த சிதையின் வெளிச்சத்தில் தெரிந்த காட்சிகளை ஊரார் எல்லாரையும் மிரட்டியது. ஒரு கட்டத்தில் உடுக்கை சத்தம் உச்சஸ்தாயை அடையவும் சுந்தரின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. ஆவென பிளந்த நீண்ட வாயோடு பூசாரியை நோக்கி ஒரு பெரிய காய்ந்த மரக்கிளையை ஒடித்து கொண்டு அவரை நோக்கி அடிக்க பாயவும் தங்கம்மாவின் ஆவி அப்படியே சுந்தரின் வயிற்றுப்புறமாக எம்பி பிடித்து தூக்கி அந்த புறம் எரிந்தது. தொப்பென்று விழுந்த சுந்தர் மீண்டும் அதே ஸ்டைலில் கப்பென எழுந்து நின்றான். அவன் உடல் எல்லாம் சாம்பல் புழுதி, தலையெல்லாம் கூட. அந்த புழுதி அப்பி மிரட்டும் விழிகளுடன் நின்றவன் தன் கைகளை தங்கம்மாவை நோக்கி நீட்டினான். அவன் அப்படி நீட்டவும் தங்கம்மாவின் ஆவி சற்றும் எதிர்பாரா விதமாக அவனை நோக்கி இழுபட்டது. எவ்வளவோ முயன்றும் அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவளை தன் சக்தி கொண்டு இழுத்த சுந்தர் ஆவென கத்திக்கொண்டே தூக்கி அடித்தது. ஓரிடத்தில் போய் விழுந்த தங்கம்மாவை அவள் விழுந்த மரம் அப்படியே தன் கிளைகளை பரப்பி கிட்டே வைத்து கொண்டது. தங்கம்மாவால் நகரவே முடியவில்லை. அந்த மரக்கிளைகள் அவளை சிறை வைத்து கொண்டது. அவள் முகத்தில் நம்ப மாட்டாத தன்மை. ஊரார் முகத்தில் பீதி பரவியது. ஹஹஹஹா என்ற வெற்று சிரிப்பு பேச்சிரிப்பாக வெளிப்பட்டது சுந்தரியிடமிருந்து. என்ற ஏளன சிரிப்புடன் அவளை நோக்கிவிட்டு இப்போது மண்டபத்தில் அமர்ந்து உடுக்கை அடித்து கொண்டிருக்கும் பூசாரியின் மேல் தன் கோராச பார்வையை திருப்பினான். அருகிலிருந்த நீண்ட கூரான ஒரு இரும்பு கம்பியை அப்படியே பெயர்த்தெடுத்து பூசாரியை நோக்கி பலங்கொண்ட மட்டும் வீசினான் சுந்தர். ஐயோ என்று அலறினாள் தங்கம்மா. ஐயோ கருப்பா என்ற குரல்கள் ஏக காலத்தில் ஊராரிடமிருந்து வெளிப்பட ஆரம்பித்த நிலையில்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அத்தியாயம் 13. ஒரு பெரிய இடிமுழக்கம் புறப்பட்டது அந்த மண்டபத்தில். கண்ணை பறிக்கும் மின்னல் ஒன்று வெளிப்பட்டு எல்லோர் கண்களையும் கூசச் செய்து எல்லோரும் சில கணம் கண்ணை கைகளால் மூடினர். அந்த உருவமும் கூட. கண்களை திறந்தபோது ஊரார் கண்ட காட்சி அவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாததாக இருந்தது. இடையில் செருகிய அரிவாளுடனும் இடுப்பில் பட்டு தார்பாய்ச்சுடனும் விடைத்த மார்புடனும் உடலெங்கும் சந்தனம் பூசி மனம் கமழ கழுத்தில் மாலையுடனும் தலையில் பட்டு தலைப்பா கட்டி விரித்து போடப்பட்ட கூந்தலுடனும் பூசாரி நல்லையா சாட்சாத் கருப்பசாமியைப் போல் ஓங்கு தாங்காக கையில் சாட்டையை சுழற்றி வீசியபடியே நின்றிருந்தார்.
சுந்தர் வீசிய கூரான இரும்பு ஈட்டி அப்படியே நிற்க பின் தடால் என கீழே விழுந்தது தன்னாலேயே. சுந்தரின் கண்ணில் இப்போது பீதி அப்பட்டமாக தெரிந்தது. ஊரார் கைகளை உயர்த்தி கும்பிட்டு அப்படியே தடால் தடால் என கீழே விழுந்தனர் அந்த சுடுகாட்டு மண்ணில். கருப்பா, காவக்கார சாமி வந்துட்டியா என்றாள் பாட்டி பரவசமாக. மயான மண்டபத்திலிருந்து முற்றிலும் மாறுபாடான உருவத்தில் நின்று கொண்டிருந்த நல்லையா பூசாரி இப்போது முன்னால் நடந்து வர ஆரம்பித்தார். ஒவ்வொரு நடைக்கும் தொம் தொம் என பூமி அதிர்ந்தது. ஒவ்வொரு 2 எட்டுக்கும் சுளிர் சுளிர் என சாட்டையை சுழற்றியபடியே வந்தார். சுந்தர் பீதி நிறைந்த கண்களுடன் தலை இடவலமாக ஆட்டியபடியே பின்னுக்கு நகர்ந்தான். நல்லையா தங்கம்மாவை பிடித்து வைத்திருந்த மரத்தை திரும்பி ஒரு பார்வை பார்த்தார். பட்டென அந்த மரம் தன் பிடியை விட தங்கம்மா விடுதலையாகி கருப்பசாமியாக நின்று கொண்டிருந்த பூசாரியை வணங்கினாள். அதே நேரம் சட்டென தாவி ஓட நினைத்து திரும்பிய சுந்தரின் முதுகில் சுரீல் என சாட்டையடி விழுந்தது. ஹா வென்ற சுந்தரின் அலறல் சுடுகாட்டையே கிடுகிடுக்க வைத்தது. அடுத்து விழுந்த அடியில் அவன் மேலே எழும்பி தொம் என சுருண்டு கீழே விழுந்தான். செண்பகம் கதறினாள். சுந்தர்! சுந்தரால் எந்த பக்கமும் ஓடவோ தாவவோ குதிக்கவோ முடியவில்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் எங்கிருந்து விழுகிறது என்றே தெரியாமல் சுளீர் சுளீர் என கருப்பசாமியின் சாட்டையடி விழுந்தது. வலி தாங்காமல் கதறி துடித்து கீழே மண்ணில் விழுந்து புரண்டான் சுந்தர். சுற்றி சுற்றி அந்த இடத்திலேயே உருண்டான். புழு போல துடித்தான். அப்பா, அம்மா, பாட்டி மூவரும் கண்களில் கண்ணீர் வழிய வழிய அவன் துடிப்பதை பார்த்து கொண்டு செய்வதறியாமல் நின்றனர். ஒரு கட்டத்தில் சாட்டையடி பொறுக்க மாட்டாமல் சுந்தரின் உடலில் இருந்த அந்த அமானுஷ்யம் வீல் என்று பேய்க்கூச்சலோடு அவன் உடலை விட்டு கிளம்பி சற்று தள்ளி போய் தொப்பென விழுந்தது. சுந்தர் துவண்டு போய் கீழே விழுந்தான். அம்மாவும் அப்பாவும் ஓடிப்போய் அவனை தூக்கி வந்து விட்டனர். மடியில் கிடத்தி அவன் முகத்தை சேலை தலைப்பால் துடைத்து விட்டனர் பாட்டியும் அம்மாவும். ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அதை அவன் முகத்தில் தெளித்ததும் கண் விழித்தான் அவன். அம்மா என்ற தீனமான குரல் அவனிடமிருந்து வெளிப்பட்டது. என்னம்மா ஆச்சு? வாட் ஹேப்பண்ட்? ஒன்றுமில்லப்பா, எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாம் நம்ம கருப்பசாமி கவனிச்சுக்குவார் பாரு. அம்மா சுட்டி காட்டிய திசையை படுத்திருந்தவாறே திரும்பி பார்த்தான் சுந்தர். அங்கு அவன் கண்ட காட்சி எப்போதும் அவன் வாழ்நாளில் மறக்க முடியாது அவனுக்கு. கையில் சாட்டையுடன் கம்பீரமான தோற்றத்துடன் நின்றிருந்த நல்லையா பூசாரியும் சற்று தள்ளி கூனி குறுகி நின்றிருந்த ஒரு கருப்பு உருவம் கண்ணில் பட சடாரென எழுந்து உட்கார்ந்தான். என்ன இது? இங்கு என்ன நடக்கிறது? கேள்வியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். சுற்றிலும் ஊர் மக்கள் வைத்த கண் வாங்காமல் சற்று தூரத்தில் நெருப்பு வெளிச்சத்தில் தெரிந்த அந்த அமானுஷ்ய மெய்சிலிருக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். ஒன்றிருவர் திரும்பி திரும்பி சுந்தரியும் பயப்பார்வையுடன் வேறு பார்த்து கொண்டனர். புரியாமல் குனிந்து தன்னை பார்த்து கொண்டவன் மிகவும் விசனப்பட்டான். உடலெல்லாம் சாம்பல் புழுதி அப்பி ஒரே புழுதிமயமாக இருந்தது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், இவ்வளவு அழுக்காக? சுந்தருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதே நேரம் சொல்லு, யார் நீ? நீ யாருங்கிறத எல்லார் முன்னாடியும் சொல்லு. யாருக்காக வந்திருக்கே நீ? உனக்கு என்ன வேண்டும்? பூசாரியின் கம்பீரமான அதட்டலான குரல் கேட்போரை கிடுகிடுக்க வைத்தது. எல்லோரும் அந்த அமானுஷ்ய உருவம் என்ன சொல்லப் போகிறது என்பதை கேட்க காதை தீட்டிக்கொண்டு காத்திருந்தனர். அதனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. சொல்லுகிறாயா அல்லது? பூசாரி கர்ஜித்தபடி சாட்டையை ஓங்க அந்த உருவம் வெள்ளை நிற விழிகளை திருப்பி கூட்டத்தை பார்த்தது. எல்லோரும் பயந்து ஓரடி பின்னுக்கு நகர்ந்தனர். திரும்பிய உருவம் உட்கார்ந்து நடப்பவற்றை விழித்தபடி பார்த்து கொண்டிருந்த சுந்தரை நோக்கி கை காட்டியது. பட்டு என்றது அதன் கரகர குரல். சுந்தர் உட்பட அப்பா அம்மா மூவருக்கும் தூக்கி வாரி போட்டது அதை கேட்டதும். நீயா என்றது அவர்கள் குரல் ஒரு சேர. அத்தியாயம் 14. பட்டு பட்டு என்றது அதன் குரல் மீண்டும். ரித்தேஷ் என்று அலறினான் சுந்தர். நீ யார் அவனுக்கு? ஃப்ரெண்ட் என்றது அந்த ஆத்மா. எதற்காக வந்தாய்? அவனை என்னுடன் அழைத்து செல்ல என்றது ஹிந்தியில். குடும்பமே அதிர்ந்தது. கருப்பா என்றாள் செண்பகம். பல வருட காலம் வடநாட்டில் குப்பை கொட்டியதன் பலன் ஹிந்தி பாஷை அவளுக்கு நன்கு தெரியும். இவன் எதற்கு என் பிள்ளையை அழைத்து செல்ல வேண்டும்? என்ன விபரீதம்? எதற்காக அவனை உன்னுடன் அழைத்து செல்ல விரும்புகிறாய்? உருவம் பதிலளித்தது சலனமில்லாமல். ஏனெனில் நானும் அவனும் ஒருவரையொருவர் பிரியாமல் இருப்பதாக சத்தியம் செய்திருந்தோம். சரி, அதற்காக? அது மட்டுமில்லை, யாராவது ஒருவர் இறந்து போனால் கூட மீண்டவரை வந்து அவர் அழைத்து செல்ல வேண்டும் என ஒப்பந்தம் செய்திருந்தோம்.
பூசாரி உடலில் இருந்த கருப்பசாமி வானம் அதிர இடி இடி என சிரித்தது. முட்டாளே என்றபடி சுந்தரை பார்த்து திரும்பி கர்ஜித்தது. வா இப்படி. சுந்தர் நடுங்கிக் கொண்டே வந்தான். இந்த ஆத்மா சொல்வது உண்மையா? கருப்பசாமி அதட்டியது. சுந்தர் மெதுவாய் தலையசைத்தான். ஆமாம், அவன் என் உயிர் நண்பன் ரித்தேஷ். வட இந்தியாவில் எனது பள்ளி காலம் தொட்டு கல்லூரி கால நண்பன். சில காலம் நான் அவன் வீட்டில் இருந்து கூட தங்கி படித்திருக்கிறேன். ஒருவரை ஒருவர் இணை பிரியாமல் இருப்போம். எவ்வளவோ பேர் முயன்றும் எங்கள் நட்பை பிரிக்க முடியவில்லை. ஆனால் சாவை தவிர. திடீரென்று வந்த சாலை விபத்தில் பைக்கில் சென்ற என் ரித்தேஷ் அடிபட்டு அந்த ஸ்தலத்திலேயே மரணமடைந்து விட்டான். நான் அப்போது ஊரில் இல்லை. ஒரு இன்டர்வியூக்காக கல்கத்தா சென்றிருந்தேன். விஷயம் கேள்விப்பட்டு நான் ஓடோடி வருவதற்குள் எல்லாம் முடிந்து அவனை எரித்து விட்டனர். ரித்தேஷ் என்னை பட்டு பட்டு என்று செல்லமாக பெயரிட்டு அழைப்பான். அவன் சொன்னது போல் விளையாட்டாக நாங்கள் பேசிக்கொண்டதுண்டு. ஆனால் அதை இவ்வளவு வினையாக எடுத்துக்கொள்வான் என நான் நினைக்கவில்லை. சுந்தர் சொல்லி முடிக்கவும் பட்டு அலறியது ரித்தேஷின் ஆத்மா கோபமாக. அப்படியென்றால் நீ என்னுடன் உண்மையான நட்புடன் பழகவில்லையா? சாலை விபத்திலிருந்து ஒருமுறை உன்னை நான் காப்பாற்றி என் ரத்தத்தை உனக்கு கொடுத்தேனடா. நான் இங்கு தனியாக அல்லாடுகிறேன். என் உயிர் நண்பன் நீ என்னுடன் இருக்க வேண்டாமா? வா, நாம் சென்று விடலாம். இல்லை, முடியாது, நோ. சுந்தர் பலமாய் மறுத்து பின்வாங்கினான் பயமுடன். அப்படியென்றால் சரி, நீ என்னுடன் வர வேண்டாம். ஆனால் நான் உன்னுடன் உன் வாழ்வில் இருக்கலாம் அல்லவா? உன் உடலில் வசிக்க எனக்கும் உரிமை உண்டு இல்லையா? உன் உடலில் என் ரத்தம் தானே ஓடுகிறது. என்ன, சரிதானே என்றபடி திரும்பி ஆங்காரமாய் கேட்க செண்பகா விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தாள். பேட்டா, நீயும் எனக்கு ஒரு மகன்தான் ஐயா. தயவு செய்து என் பிள்ளையை விட்டுவிடு கெஞ்சினாள். முடியாது. இரட்டை குரலில் மறுத்து சிரித்தது அது. எனக்கு தனியாக இருக்க பிடிக்கவில்லை. ஒன்று அவன் இருந்து என்னுடன் வர வேண்டும், இல்லை நான் அவனுடன் இரண்டர கலந்து உலகில் நான் வாழ நினைத்த வாழ்வை எல்லாம் வாழ வேண்டும். ரித்தேஷின் ஆத்மா பயங்கர பிடிவாதமுடன் சொன்னது. நான் வாழாத வாழ்வை அவனும் வாழக்கூடாது என்றபடி பயங்கர பேச்சிருப்போடு சுந்தரை நோக்கி பாய முற்பட சுரையில் என்று அதன் மேல் ஒரு சாட்டையடி விழுந்தது. மிக பலமாக நெருப்பு பறந்தது அதன் மேல். ஹா வென்ற ஓலம் வெளிப்பட்டது அதனிடமிருந்தது. துள்ளி போய் விழுந்தது. ஓரிடத்தில் புழுவை போல துடித்தது. உடலெங்கும் புகை வந்தது அதனிடமிருந்து. அதன் ஓலம் கேட்போரின் காதை துளைத்து நெஞ்சை கிழித்தது. சுந்தர் கலவரத்துடனும் கண்ணீருடனும் அதை பார்த்தான். எவ்வளவு தைரியம் இருந்தால் நான் இருக்கும்போதே அவனை பீடிக்க நினைப்பாய்? போனால் போகிறது, உனக்கு பேச ஒரு வாய்ப்பளித்தால் இப்படியெல்லாம் செய்வாயா நீ? எப்போது நீ அவன் உடலினுள் புகுந்தாய்? கர்ஜித்தபடி கோபத்துடன் சாட்டை சுழற்றி கொண்டே அதன் முன் நின்றது கருப்பு. கை கூப்பியது ஆத்மா. வேண்டாம், அடிக்காதீர்கள். என்னால் தாங்க முடியவில்லை. உங்களை பார்க்க என்னால் முடியவில்லை. நீங்கள் அருகில் வந்தாலே என் உடல் எல்லாம் எரிகிறது, தீப்பிடித்தது போல். என்னை விட்டுவிடுங்கள். எப்போது அவன் உடலை ஆக்கிரமித்தாய்? சொல். சுடுகாட்டில் என்னை எரியூட்டுவதை நானே என் கண்ணால் பார்த்து கொண்டு செய்வதறியாது நின்ற தருணம். பட்டுவாகிய சுந்தர் அழுது கொண்டே என்னை பார்க்க ஓடி வந்தான். அந்த தருணத்தில்தான் நாங்கள் பேசிக்கொண்டது நினைவுக்கு வந்தது. முதலில் அவனையும் கொன்று என்னுடன் அழைத்து கொள்ளலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் அவன் உடலில் புகுந்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தால் என்ன என எண்ணம் வந்ததும் அன்று முதல் அவன் உடலில் கிட்டத்தட்ட 5 வருடமாக வாழ்ந்து வருகிறேன். அவன் எந்த கோவிலுக்கும் செல்லாமல் பார்த்து கொண்டேன். எனக்கு பிடித்தமான விஷயங்களை அவனை விட்டு செய்து மகிழ்ந்தேன். அவனுக்கு திருமணம் தள்ளி போவது கூட என்னால் தான். எனக்கு பிடித்த பெண்ணாக நான் பார்த்து கொண்டிருப்பதால் தான் அவனது திருமணத்தை வேறு வழியில் நான் தடுத்து கொண்டே வந்தேன். எந்த ஒரு புனிதமான இடத்துக்கும் அவன் சென்று விடாமல் பார்த்து கொண்ட என்னால் இந்த ஊருக்கு வருவதை தடுக்க முடியவில்லை. ஆன மட்டும் நான் முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் ஏதோ ஒரு சக்தி என் செய்கைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கியது. அது என்ன சக்தி என்று இந்த ஊருக்குள் நுழையும் போதுதான் எனக்கே புரிந்தது. உங்கள் கோவிலினுள் சுந்தர் நுழைய எத்தனிக்கும் போது சுதாரித்து கொண்ட நான் டக்கென அவன் உடலிலிருந்து வெளியேறிவிட்டேன். அவன் எப்போது வெளியே வருவான், மீண்டும் அவனை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என வாசலிலேயே நான் காத்து கொண்டிருக்கும் போதுதான் பூசாரி என்னை கண்டு கொண்டார். அவனை தடுத்தார். ஆனால் சுந்தர் கேளாமல் என் எண்ணப்படியே வெளியே வந்து விட்டான். ஆனாலும் அவன் உடலில் நான் மீண்டும் நுழைய விடாமல் நெருப்பாய் தடுத்தது அவன் கையில் கட்டியிருந்த அந்த கயிறு. அதை அறுக்கவென்ற சுந்தரின் நண்பன் கதிரேசன் வடிவில் வந்து அவனை மலைக்கு அழைத்துச் சென்று அலை கழித்ததில் அந்த கயிறும் அருந்து நான் மீண்டும் அவன் உடலை ஆனந்தமாக ஆக்கிரமித்து கொண்டேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை.
தயவு செய்து என்னை அவன் உடலில் வாழ விடுங்கள் என கதறி அழுதது ரித்தேஷின் ஆத்மா. உன் உலக வாழ்க்கை முடிந்தது. இனி உனக்கு வேறு ஜென்மம் கிடைக்கும் வரை உன் உலகத்தில் அமைதியாக இரு. அனாவசியமாக ஒரு அப்பாவியின் உயிருடன் விளையாட உனக்கு அதிகாரமில்லை. எல்லாம் ஓர் கால கணக்குதான். இந்த உலகை விட்டு உனக்கு விதிக்கப்பட்டிருக்கும் உலகத்திற்கு சென்று விடு. நஹி, முடியாது, பயங்கரமாக அலறியது. நான் போக மாட்டேன். இவன் இல்லை என்றால் இன்னொரு உடல். இவன் உடலில் தானே நான் ஏறக்கூடாது. வேறு உடலை பிடிக்கலாம் இல்லையா? நீங்கள் என்ன என்னை அனுமதிப்பது? இந்த உலகில் நான் வாழ வேண்டும் என்ற வெறி எனக்கு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. நீங்கள் தெய்வ சக்தி என்றால் நான் துர்சக்தி, அவ்வளவுதான். எனக்கும் சக்திகள் உண்டு, என்னை தடுக்காதீர்கள் என்றபடி விற்றென சத்தத்துடன் பறக்க ஆரம்பித்தது ஒரு கருப்பு மூட்டை போல ரித்தேஷின் பிரேதாத்மா. அதே நேரம் கருப்பனின் முகம் கோபக்கனலை வெளியிட்டு ஆத்திரத்தில் ஜுவலிக்க ஆரம்பித்தது. கோபக்கனலால் அவர் உடல் முழுசும் தகிக்க ஆரம்பித்தது. என்ன ஆணவம்! ஏய் என்று கர்ஜித்தபடி தன் கையை சொடுக்க நீண்ட வீச்சறிவாள் மின்னலை போன்ற ஒளியுடன் அவர் கையில் தோன்றியது. இப்போது அவர் உருவமோ வளர துவங்கியது. விஸ்வரூபமாக நின்ற இடத்திலிருந்தே அந்த வீச்சறிவாளை ஓங்கினார். இப்போது விற்றென்ற சத்தத்துடன் பறந்த அந்த துராத்மாவை நோக்கி காற்றில் விசையுடன் பாய்ந்தது வீச்சறிவாள். பல கோடி மின்னல்கள் ஒன்று சேர்ந்து தாக்க வருவதைப் போல் உணர்ந்து திரும்பி பார்த்த ரித்தேஷின் ஆத்மா பதறி நடுநடுங்கியது. அங்கும் இங்கும் எங்கும் ஓடிப்போய் ஒளிய பார்த்து முடியாமல் மீண்டும் கருப்பனின் காலடியிலேயே வந்து விழுந்தது. வேணாம், என்னை விட்டு விடுங்கள். அந்த தகைப்பை என்னால் தாங்க முடியவில்லை. நான் என் உலகத்திற்கே சென்று விடுகிறேன். காத்திருந்து அடுத்த ஜென்மத்தில் இந்த உலக வாழ்வை வாழ்கிறேன். இப்படி என்னை முற்றிலும் அழித்து விடாதீர்கள். சரணாகதி அடைந்து கதறியது அந்த ஆத்மா. கருப்பனின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. கையை நீட்டினார். அவர் கட்டளைக்காக காத்து கொண்டிருந்த வீச்சறிவாள் மீண்டும் அவர் கையில் தஞ்சம் புகுந்தது. சுந்தரின் குடும்பம் உட்பட ஊரார் அனைவரும் மேசிலிருக்க இந்த காட்சியை பார்த்து கைகளை குவித்து கும்பிட்டு கொண்டிருந்தனர். மகனே, ஒவ்வொரு செயலுக்கும் ஓர் கால கணக்கு உண்டு. உன் ஆயுள் இந்த ஜென்மத்தில் அவ்வளவுதான். அகால மரணத்திற்கு பின் ஆத்மாக்கள் ஆக்ரோஷம் கொள்ளும். பின் உண்மை உணர்ந்து அமைதி கொண்டு விடும். அவரவர் பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்ப அடுத்த பிறவி ஏற்படும். இறந்த பின்பும் நீ அடாது செய்தால் அடுத்த ஜென்மமே உனக்கு இழிநிலையாகத்தான் அமையும். அதோ அவளை பார். கருப்பன் சுட்டிக்காட்டிய இடத்தில் தங்கம்மாவின் ஆத்மா நின்று கொண்டிருந்தது. உன்னை விட இளவயதில் மரணத்தை தழுவினவள் அவள். அவள் புண்ணியவதி. அதை ஏற்றுக்கொண்டு புண்ணிய லோக ஆத்மாவாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என் கட்டளையை ஏற்று மனித குலத்திற்கு உதவி செய்ய இங்கு வந்திருக்கிறாள். அடுத்த பிறவி என ஒன்றிருந்தால் இவள் நிச்சயம் நல்ல உயர்நிலையை அடைவாள். இதுவே நியதி. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நீயும் அமைதி அடைவாயாக. உனக்கு நானே மோட்சகதி அளிக்கிறேன். கருப்பன் இவ்வாறு கூறியதும் அமைதியாக எழுந்து நின்றது ரித்தேஷின் ஆத்மா. திரும்பி சுந்தரை பார்த்து, சாரிடா பட்டு மை ஃப்ரெண்ட், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் போறேன் என்று விட்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்த கருப்பனை நோக்கி கைகளை குவிக்க, அதே நேரம் கருப்பன் தன் கைகளை உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் கையிலிருந்து ஓர் ஒளி புறப்பட்டு ரித்தேஷின் ஆத்மாவை தழுவிக்கொள்ள அவனது ஆவி உருவம் மெல்ல மெல்ல மறைந்து சிறு வெளிச்ச புள்ளியாகி கருப்பசாமி 3 முறை வலம் வந்துவிட்டு விர் என்ற விசையுடன் வானை நோக்கி பறந்து சென்று பின் கண்களை விட்டும் மறைந்தது. புன்னகையுடன் அதை பார்த்து கொண்டிருந்துவிட்டு தங்கம்மாவை நோக்கி திரும்பினார். அம்மா புண்ணியவதி, உனது உதவிக்கு நன்றி. இந்த ஆத்மாவிற்கு உண்மை நிலையை உணர்த்துவதற்காகவே உன்னை இங்கே வரச் சொன்னேன். நீ செல்வாயாக என்று ஆசிர்வதித்ததும் தங்கம்மாள் அவரை சேவித்துவிட்டு மறைந்தாள். எல்லாவற்றையும் பிரம்மை பிடித்தவன் போல் பார்த்து கொண்டிருந்த சுந்தரை அருகே அழைத்தது கருப்பசாமி. அவன் பிரமிப்பு விலகாமல் வந்தான். கைகள் தன்னை அறியாமல் கூப்பின. மை காட், கருப்பசாமி என்று உணர்ச்சி மேலிட கீழே தரையில் விழுந்தான் சுந்தர் தன்னை அறியாமல். தேங்க்யூ மை லார்ட். எழுந்திரு மகனே என்று வாஞ்சையுடன் சொன்னது கருப்பு. எழுந்தான். அவன் தலையில் கை வைத்தது. உடலில் ஏதோ புது சக்தி பாய்ந்தது போல் இருந்தது. பல வருடங்களாக தன்னை ஏதோ அழுத்தி கொண்டிருப்பதாக உணர்ந்திருக்கிறான். அந்த பாரம் இப்போது முற்றிலும் நீங்கியதாக உணர்ந்தான். இனி நீ நிம்மதியாக இருப்பாய். நல்ல வாழ்க்கை துணை உனக்கு அமைந்து பேரும் புகழும் உன் துறையில் பெறுவாய். குடும்பமே காலில் விழுந்தது. கிளிப்பேச்சி பாட்டி பலவாறு தன் குலசாமியாகிய கருப்பசாமியை துதித்தாள். என் அப்பா, என் சாமி, குலசாமி, என் வம்சத்தையே காப்பாத்திடியேயா. இனி கோயில் பூசை வருஷா வருஷம் என் குடும்பம்தான் ஏத்துக்கும் திருவிழாவுக்கு. ஊர் மொத்தமும் கருப்பன் காலில் விழுந்தது.
நல்லதை செய்து நலமோடு வாழுங்கள் என கருப்பசாமி ஆசிர்வதித்ததும் பூசாரியின் உடலில் திடீரென்று ஒரு மின்வெட்டு, சிலிர்ப்பு. கருப்பசாமி அவரை விட்டு விலகிவிட்டது தெரிந்தது. தள்ளாடி விழப்போனவரை சுந்தர் தாங்கி பிடித்தான். இன்னும் இருவர் சேர்ந்து அவரை கைத்தாங்கலாக கோயிலுக்கு அழைத்து குளிர குளிர குளிப்பாட்டி மாலை அணிவித்து எலுமிச்சை சாறு கொடுத்ததும் சற்று தன்னிலை வந்தது நல்லையா பூசாரிக்கு. என் கருப்பன் வந்தானா? என்ன சொன்னான்? முதல் கேள்வியே அதுதான். வந்தாரையா, வந்தே திருவேன்னு வந்து நின்னாரு. ஆத்தாடி, எம்பூட்டு ஒசரம், எம்பூட்டு கம்பீரம், என்ன ஒரு ஓங்கு தாங்கு. அந்த ஆவி அலமலந்துள்ள போச்சு. சாட்டையால் அடித்து அதை விரட்டி புட்டார்ல. ஊர் மக்கள் விவரிக்க கன்னத்தில் போட்டு கொண்டார். சுந்தரை நோக்கி நல்லா இருப்பா என ஆசிர்வதித்தார். கருப்பன் சன்னதியை நோக்கி தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி அப்படியே நெடுஞ்சான் கடையாக விழுந்தார் பூசாரி. கூப்பிட்ட குரலுக்கு என் கருப்பன் வந்தே திருவேன்னு நிரூபிச்சிட்டையா, என் தெய்வமே. அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. கருப்பனின் முகத்தில் அந்த முரட்டு சிரிப்பு இப்பொழுது அதிகமாக தெரிந்தது எல்லோருக்கும். முற்றும். கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கதை நிலவோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.